அது இப்படி Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Good evening, brother. சரி, வலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் சார். Alaikum வலைக்கும் சலாம் assalam wa வரஹ்மத்துல்லாஹி rahmatullahi wa வபரகாத்துஹு. barakatuhu. என்ன செய்ய சோமா இருக்கிறீங்களா எல்லாரும்? நல்லா இருக்கீங்களா? ஓம் சார். சார் நீங்க சார் அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அப்புறம் என்ன மாதிரி நிறைய பேருக்கு எக்ஸாம் முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சிலவங்களுக்கு வந்துகிட்டு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. அதாவது இப்ப கண்டினியூஸா எக்ஸாம் நடந்து கொண்டு போகுது. எல்லாரும் மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க பிள்ளை, தயவு செஞ்சு. ஓகே, எக்ஸாம் நடந்து கொண்டுட்டு போயிட்டு இருக்குது. அதை நடந்துச்சுன்னா நடந்துட்டு இல்ல, எழுதிட்டு இருக்கிறீங்க, செஞ்சுட்டு இருக்கீங்க. ஏன்னா ஒரு சில ஆட்கள் அப்படி யோசிக்கிறார்கள் இருக்குதானே, அப்படியாக்கள் எக்ஸாம் நடக்குமான்னு இருக்குது. அப்படியெல்லாம் இந்த இந்த பாலா போன ஜோக்கல் அடிப்பானவர், சரியா? அப்படி நான் சொல்ல வரல. எக்ஸாம் செஞ்சுட்டு இருக்கிறீங்க. ஸோ அந்த வகையில எங்கட ஏரியாக்குள்ள, நான் படிச்சு கொடுக்குற ஏரியாக்குள்ள இன்ஷால்லா வார திங்கட்கிழமை உங்களுக்கு மெட்ஸ் எக்ஸாம் நடக்க போகுது. எனவே வெளி டிஸ்ட்ரிக்ட்ல வந்துகிட்டு ஆல்மோஸ்ட் முடிஞ்சுட்டு நான் நினைக்கிறேன். நிறைய பேர் என்கிட்ட ஜூம்ல கிளாஸ் வந்தவங்க பழைய ஆட்கள் வந்துகிட்டு சொல்லியிருந்தாங்க. இன்ஷால்லா மறுபடியும் நான் என்ன செஞ்சிருக்கிறேன், ஆஃப்டர் லாங் டைம், கிட்டத்தட்ட ஒரு 2 மாசம் 3 மாசம் இருக்குமாடா பழைய ஆட்கள் ஓ சார் 4 மாசம். மாசம் இருக்கானா? வைங்கன்னு சொன்னதுக்கு பிறகு இன்னைக்கு நான் வச்சிருக்கிறேன், ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ஸோ உங்களுக்கு இன்னைக்கும் ஃப்ரீ கிளாஸ் நடக்கும் இன்ஷால்லா, நாளைக்கும் ஃப்ரீ கிளாஸ் நடக்கும். இந்த 2 கிளாஸுமே உங்களுக்கு பேப்பர் நான் செய்வேன். அதை தொடர்ந்து அடுத்த 15ஆம் தேதி வரைக்கும் இன்ஷால்லா 15ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீ கிளாஸ் இருக்க போறேன். என்ன செய்ய போறேன்? ஃப்ரீ கிளாஸ் இருக்க போறேன். இந்த ஃப்ரீ கிளாஸ் வந்துகிட்டு எப்படின்னு சொன்னா, எந்த ப்ரொமோஷன் நினைச்சுக்கோங்களேன். அவன் லைஃப்ல சக்சஸ் ஆகணும்னு சொன்னா அவனை பத்தி அவன் தான் சொல்லணும், இன்னொருத்தன் செல்ல இயலாது. அவன் ஏதாவது சாதனை செஞ்சா தான் என்ன செய்வான், அடுத்தவன் அவனை பத்தி சொல்லுவான். சோ இந்த ஃப்ரீ கிளாஸ் என்ன ரீசன் சொன்னா, எந்த கிளாஸ்ல இப்படி விஷயங்கள் எல்லாம் இருக்குது. சோ உனக்கு விருப்பம்னு சொன்னா தொடர்ச்சியா வந்து படிச்சு கொள்ளலாம். அதுக்கான கால அவகாசம் தான் இந்த ஃப்ரீ கிளாஸ் சொல்றது. மத்தபடிக்கு எனக்கு ப்ரொமோஷன் பண்ணி நான் அப்படி நான் இப்படி என்கிட்ட எவ்வளவு ப்ரூஃப் கிடைக்கும், எனக்கு எத்தனை பேர் படிச்சாங்க அப்படி இப்படின்னு சொல்லி இந்த ஒரு சில நிறைய போட்டு எனவே இந்த பேப்பர் அடிச்சு தீர்ப்பாங்க. இன்னைக்கு அப்படி எல்லாம் இல்லை. நான் இப்படித்தான், நான் இப்படி படிப்பேன், என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குது இதெல்லாம் செஞ்சேன், பாஸ் ஆயிடலாம், அவ்வளவுதான். நீ பாஸ் ஆயினா அல்ஹம்துலில்லாஹ், நீ யாரோ நான் யாரோ, அவ்வளவுதான். அதுக்கு பிறகு கண்டா கதைக்கும் காணல, அவ்வளவுதான். டாடா பை, குட் நைட், அவ்வளவுதான். சரியா? மத்தபடிக்கு உங்களை வச்சு பல வருஷத்துக்கு ப்ரொமோஷன் பண்ற அளவுக்கு எனக்கு டைம் இல்லை. சரியா? சோ எதிர்வரும் 15ஆம் தேதி வரைக்கும் நான் என்ன செய்வேன், இன்ஷா அல்லாஹ் ஃப்ரீ கிளாஸ் வைப்பேன். அந்த 15ஆம் தேதிக்கு பிறகும் நான் படிப்பிக்கிற மெத்தட் உனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னா கண்டினியூஸா வரலாம். இல்ல செட் ஆகல சார் அப்படின்னா அதுக்கு முன்னுக்கே நீ இப்படி போயிருவே, 15ஆம் தேதிக்கு முன்னுக்கே நீ போயிருவாய் செட் ஆகலன்னு சொன்னா. ஓகே, ஒருவேளை செட் ஆகும்னு சொன்னா என்ன செஞ்சிடலாம், போய் படிக்கலாம். அதே நேரம் இன்னும் அவங்களுக்கு ஓலெவல் ஆக்களுக்கு, கிரேட் 11 ஆக்களுக்கு மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 4-5 மாசம் இருக்குது. மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 4 மாசம் இல்லாட்டி ஒரு 5 மாசம். சரியா? ஆக குறைஞ்சது 4 மாசம். அதை தாண்டின வாய்ப்பு குறைவு, கூடினா அல்ஹம்துலில்லாஹ். சரியா? 4 மாசம் தான் இருக்கு. சோ அந்த 4 மாசத்துக்குள்ள நீங்க கண்டினியூஸா ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னு சொன்னா, படிப்பீங்கன்னு சொன்னா, உங்களுக்குரிய ரிசல்ட்ஸ் நீங்க இருந்ததை விட அதிகமா வரும். சரியா? சோ இந்த கிளாஸ்ல நான் மேக்சிமம் 100% 85% பேப்பர் கிளாஸ் தான் செய்வேன். சரியா? பேப்பர் தான் ஃபுல்லா செய்வேன். சோ இந்த பிசிக்கல் கிளாஸ்லயும் சரி, நான் இப்ப எல்லாருக்கும் இருக்கிற, இப்ப பிசிக்கல் கிளாஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க ஜூம்ல. சோ அவங்கள்ட்ட கேட்டாலும் எனக்கு அவங்களுக்கு நான் பேப்பர் கிளாஸ் தான் செய்வேன். சோ பேப்பர் அடிப்படையா வச்சுதான், பேஸாக வச்சுதான் நிறைய கேள்விகள் எங்களுக்கு எக்ஸாமுக்கு வரும். மாறாக சும்மா புத்தகத்தை வச்சுட்டு ஓட்டி எந்த பிரயோசனமும் இல்லை. சரியா? இதை தொடர்ந்து வேறையா பெருசா பேசுற அளவுக்கு நான் பெரிய ஆளுங்க இல்லை. அதே நேரம் பேசுற டைம் வேஸ்ட், சரியா, காலம் பொண்ணானதுன்னு சொல்லுவாங்க. சோ நான் எக்ஸாம் பேப்பர் நான் உங்களுக்கு போட்டு இருந்தேன். அந்த போட்ட பேப்பரை நிறைய பேர் பிரிண்ட் அடிச்சிருப்பீங்க, ஒரு சில பேர் பிரிண்ட் அடிக்காம விட்டுருப்பீங்க. சோ உங்களோட சிச்சுவேஷன் காரணமாக அடிக்காம விட்டுருக்கலாம், பிரச்சனை ஒன்றும் இல்லை. அந்த பேப்பரை நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணி தான் உங்களுக்கு என்ன செய்ய போறேன், விளக்கப்படுத்த போறேன். சரி, அதை சொல்லிட்டு நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சோ எல்லாரும் முதலாவது அடிப்படையா மனசுல வச்சுக்கோங்க, இந்த கிளாஸ் முடியும் வரைக்கும் நான் இருப்பேன் இன்ஷா அல்லாஹ். இந்த கிளாஸ் கண்டினியூஸா, அதாவது இந்த கிளாஸ் எத்தனை மணிக்கு முடிக்கிறாரோ அத்தனை மணி வரைக்கும் நான் இருப்பேன். எந்த ரீசனுக்காகவும் நான் லெஃப்ட் ஆக மாட்டேன்னு ஒரு முதலாவது ஐடியா வச்சுக்கோங்க. ரெண்டாவது, உன்னை பொறுத்த அளவுக்கு இப்ப 7:30ல இருந்து 9 மணி வரைக்கும்னா ஜஸ்ட் டைம் அப்படிதான். ஆனா இன்னொருத்தனுக்கு அது வந்துகிட்டு பொக்கிஷமான விஷயம், படிக்கணும்னு நினைக்கிறவனுக்கு பொக்கிஷமான விஷயம். சோ டிஸ்டர்ப் பண்றது, சும்மா குறை காட்டுறது, தூசணத்தால பேசுறது, அதெல்லாம் தேவைக்கில்லாத சப்ஜெக்ட்.
சரி, ஏன்னா அது பொதுவான ஒரு லிங்க் தானே போட்டிருக்கேன். நிறைய பேர் நிறைய விதத்துல ஹெட் ஆகலாம். எனக்கு ஏசுறதால நீ யாரோ நான் யாரோ எனக்கு தெரியாது. அதால ஒரு பிரயோசனமும் இல்லை. உனக்கு அதுல இன்பம்னு சொன்னாடப்பா தனிப்பட்ட முறையில எனக்கு கேவலமாயிடுச்சு, நான் கேட்டுட்டு விட்டுருவேன். ஆனா இதுக்குள்ள வந்து குழப்பாதீங்க தயவு செஞ்சு. ஒருவேளை வெளியாகலா இருந்தீங்கன்னு சொன்னால் சரி அப்படில்ல. ஏதாவது அநாகரிகமான வேலை, கற்பவனாக இரு, கற்பிப்பவனாக இரு, அல்லது கற்பவனுக்கு உதவுவனாக இரு. 4வது மனுஷன் இது 3ம் தவிர்த்து 4வது ஒருத்தன் இருக்கலாம், அவனா மட்டும் இருந்துடாதீங்க. தான் அடிப்படை விஷயம். சரியா? இப்ப ஸ்டார்ட் பண்ணுவோமா அப்ப? சார். சரியா? சார். சரி, ஸ்கிரீன் ஷேர் பண்றேன், கவனிங்க. சரி, மைக்கை ஓபன் பண்ணிக்கோங்க. ஓகே, கவனிங்க. ஸ்கிரீன் விளங்குதா? ஓகே தானே? சார். ஓகே, சரி, கவனிங்க. கேள்வி, முதலாவது கேள்வி பார்ப்போம். என்ன சொல்றான்? முதலாவது கேள்வி என்ன சொல்றான்னு சொன்னா, வீடொன்றின் மதிப்பீட்டு ஆண்டு பெருமானம் ரூபாய் 40,000 ஆகும். ஓகே, மதிப்பிடப்பட்ட ஆண்டு பெருமானம் அப்படின்னு சொன்னடா அந்த வீட்டுக்கு சொல்லி, சரியா? அந்த வீட்டை வாங்குறேன்னு சொன்னா எங்களுக்கு 40,000 போகுது. அந்த வீட்டை வாங்குறேன்னு சொன்னா எங்களுக்கு 40,000 போகுது. அதான் விஷயம். வீடொன்றின் மதிப்பிடப்பட்ட ஆண்டு பெருமானம் ரூபாய் 40,000 ஆகும். வீட்டின் உரிமையாளர் செலுத்தும் காலாண்டு இறைவரி ரூபாய் 500 ஆகும். வீடு அமைந்துள்ள நகராட்சி மன்றம் அறவிடும் இறை சதவீதத்தை கேட்கிறோம். சரி, அப்ப சதவீதம் சம்பந்தப்பட்ட கேள்விதான் முதலாவது கேள்வியா இருக்கு. சதவீதம் சம்பந்தப்பட்ட கேள்விதான் முதலாவது கேள்வியாக இருக்குது. சரி, ஓகே. இந்த சதவீதம் அப்படின்ற பாடத்துக்குள்ள 2 சப்ஜெக்ட் வரும். ஒன்று வரி, இன்னொன்று வட்டி. வட்டி. இது வட்டி சம்பந்தப்பட்ட கேள்வி இல்ல, வரி சம்பந்தப்பட்ட கேள்வி. சோ வரிக்குள்ள 2 சப்ஜெக்ட் இருக்குது. ஒன்று நேரடியாக அறவிடப்படும் வரி, இன்னொன்று மறைமுகமாக அறவிடப்படும் வரி. சரி, எப்படினாலும் அறவிடட்டும். வரின்னா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, ஒரு நாட்டின் மீண்டு வரும் தேவைகளை நிவர்த்தி செய்வதற்கு மக்களிடம் இருந்து அறவிடப்படுகின்ற பணம் தான் வரின்னு சொல்லுவாங்க. விலங்கல்ல சார், கிளியரா சொல்லுங்கண்டா. இப்ப நாட்டுல ஒரு சில தேவைகள் இருக்கு. பாதை போடணும், இல்லாட்டி போக்கு போடணும், இல்லாட்டி ஒரு மதஸ்தலங்கள் செய்யணும், அப்படியே அது பொதுவான ஒரு சில வேலைகள் இருக்கு. அந்த பொதுவான வேலைக்கு வந்துக்கிட்டு நானும் எங்கட வாப்போ சல்லி போட போறல செய்வோமா, ரோட்டு போட போறோம்னு சொல்லி எங்கட ஊருக்கு போட்டு கொடுப்போம். நாங்க என்ன எங்கட சாலி எங்க எந்துக்கிறாப்பா, சும்மா ரோட்டு போட்டு கொடுக்குற அப்படின்னு எல்லாரும் நினைப்போம். அப்ப அந்த வேலையை யாரு தான் செய்யணும்னா அந்த அரசாங்கம் தான் செய்யணும். சோ அரசாங்கம் செய்யணும்னு சொன்னா அரசாங்கம் வந்துக்கிற மக்கள் சேர்ந்து உருவாக்கப்பட்டது ஒன்றுதான் அரசாங்கம். மக்கள்கிட்ட இருந்து என்ன செய்வான், கொஞ்சம் கொஞ்சமா சல்லி என்ன செய்வான், நேரடியாகவும் வாங்கிக்கொள்வான், மறைமுகமாகவும் வாங்கிக்கொள்வான். மக்கள்கிட்ட இந்த சல்லியை வாங்கி அதுல பட்ஜெட்ல அந்த பொது தேவைகளை செய்யறதுதான் வரின்னு சொல்லுவாங்க. சரியா? இப்ப இதெல்லாம் என்னன்னு சொல்லி எக்ஸாம் கேட்க போறதுல ஒரு அடிப்படையான ஒரு அறிவுக்கு நான் உங்களுக்கு சொல்லிட்டான். சரியா? வரியில 2 நேரடி வரி, மறைமுகமான வரி, நேரில் வரின்னு சொல்லுவாங்க. நேரடி வரிக்குள்ள இறை, தீர்வை, வருமான வரி 3 இருக்குது. நேரில் வரிக்குள்ள வெட்வரி இருக்கிறாப்பா. இப்ப இறைவரின்னு சொல்றது காணி, வீடு, தோட்டங்கள், கடைகள், அந்த மாதிரி தேபுலைக்கு, அதாவது அந்த மாதிரி அந்த விஷயங்களுக்கு அறவிடப்படுகின்ற வரி தான் சொல்லுவாங்க இறைவரி. தீர்வை என்று சொல்றது வந்துகிட்டு ஏற்றுமதி அல்லது இறக்குமதியின் போது, நம்ம நாட்டுல இருந்து ஏதாவது ஏற்றுமதி செய்யறோம் அல்லது வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி செய்யும் போது சுங்க திணைக்களத்தினால் அறவிடப்படுகின்ற வரி தான் தீர்வைன்னு சொல்லுவோம். அடுத்த கட்டம் வருமான வரி. வருமான வரின்னு சொல்றது வந்துகிட்டு ஒரு எல்லை. உதாரணம், ஒருத்தன் இவ்வளவுதான் உழைக்கலாம், மேக்சிமம் ஒரு மாசம் இவ்வளவுதான் உழைக்கலாம். அதை தாண்டி நீ உழைச்சான்னு சொன்னா அரசாங்கத்துக்கு வரி செலுத்தும். எங்கட நாட்டை பொறுத்த 5 லட்சம் ரூபாய், 5 லட்சம் ரூபாவை தாண்டி நீ 1 ரூபா உழைச்சானா அதுக்கு நீ என்ன செய்யணும், அரசாங்கத்துக்கு வரி செலுத்தணும். சோ அதான் வருமான வரின்னு சொல்லுவாங்க. அப்படி செலுத்தலாடிதான் இன்கம் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்கம் டேக்ஸால வந்து உன்னோட மொத்த சொத்தையும் படிச்சுட்டு எடுத்துட்டு போயிடுவாங்க. சரி, இது வருமான வரி. இது அவ்வளவுமே நேரடியா சல்லி எடுத்துக்கொள்வாங்க. நேரடியா வந்து என்ன செய்வாங்க, சல்லி எடுத்துக்கொள்வாங்க. நேரில் வரினா வெட்வரி, பெருமதி சேர்வரின்னு சொல்லுவாங்க. அது நம்ம பாவிக்கிற சோப்பு, சீப்பு, கண்ணாடி எதுல வேணாலும் இருக்கலாம். சரியா? உதாரணமா அந்த மாக்கற விலை வந்துகிட்டு 100 ரூபான்னு சொன்னா அந்த மாக்கரை உற்பத்தி செய்யறவனுக்கு 80 ரூபாய்க்கு வித்தாலே போதும். இந்த மாக்கரை உற்பத்தி செய்யறவனுக்கு 80 ரூபாய்க்கு இது வித்தாலே போதும்னு சொல்லும் போது அரசாங்கம் சொல்லும், இதை 100 ரூபாய்க்கு 20 ரூபாய் எனக்கு வரணும் அப்படின்னு.
அப்ப எங்களுக்கு தெரியாது இல்லையே அரசாங்கத்துக்கு எவ்வளவு வரி கொடுக்குறோம். சோ எங்களுக்கு தெரியாமலே கொடுக்குற வரி தான் வெட் வரின்னு சொல்லுவோம். சரி, எந்த வரியா இருந்தாலும் பரவாயில்லை. இறை வரியா இருக்கலாம், சரியா, தீர்வையா இருக்கலாம், வருமான வரியா இருக்கலாம், வெட் வரியா இருக்கலாம். எந்த வரியா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அதுக்கான பொது சமன்பாடு வரி சமன் முதல் தர காலம் தர 100ன் மேல் 100 வீதம், 100ன் மேல் என்ன வரும், 100 வீதம் வரும். அது என்ன வரினாலும் பிரச்சனை இல்லை. சரியா பிள்ளை? அதே நேரம் இன்னொரு சமன்பாடு இருக்கு, என்னன்னு சொன்னா ஆண்டு வரி சமன். அதுங்க எழுதிக்கொள்ளுங்க. ஆண்டு வரி சமன் சரியா. ஆண்டு வரி சமன் 4 தர காலாண்டு வரி. 4 தர காலாண்டு வரி. சரியா. அப்ப எங்களுக்கு கேள்வியில என்ன சொன்னான் அப்படின்னு சொன்னா, ஒரு வீடு ஒன்று இருக்காண்டப்பா, அந்த வீட்டுக்கு பெருமதி பாத்தீங்கன்னு சொன்னா ரூபாய் 40,000. ஒரு வீடு ஒன்று இருக்குது, அந்த வீட்டை நம்ம வாங்குறோம்னா அதுக்கு 40,000 கொடுத்தா போதும். சரி, அந்த வீட்டுக்கு அவன் காலாண்டு வரி செலுத்துறான். எவ்வளவு சொன்னா 500 ரூபாய். எவ்வளவு செலுத்துறான்? 500 ரூபாய். சோ ஒரு வருஷத்துக்குரிய வரி சதவீதம் எவ்வளவு இருக்கான்? வரி சதவீதம் எவ்வளவு இருக்கான்? இதான் கேள்வி. சரியா, ஆழமா போகும். சரியா? ஓகே. அப்ப எங்களுக்கு வரின்னு பாத்தீங்கன்னா ஆண்டு வரி தானே. காலாண்டு வரி 500 வந்துட்டா, ஆண்டு வரி எவ்வளவு நினைச்சோம், 4 தர 500. காலாண்டு வரி 500, அதை 4ஆல பெருக்கினா தான் ஆண்டு வரி. சோ 4ஆல பெருக்கினா எங்களுக்கு ஆன்சர் வரும் 2000 ரூபாய். அதை அப்படியே கொண்டு வந்து இங்க ஃபிக்ஸ் பண்றேன். சோ 2000 சமன் முதல்னு சொல்றது வீட்டின் பெருமதி. வீட்டுற பெருமதி எவ்வளவு? ரூபாய் 40,000. காலம் ஒன்றும் தடை இல்ல. கேள்வியில காலம் தரலன்னு சொன்னா நீ கொடுக்க வேண்டிய ஒரு ஆன்சர் ஆண்டு. ஒரு ஆண்டுக்கு தான் நம்ம பார்க்க போறோம். எவ்வளவு பிள்ளைகள் பார்க்க போறோம்? 1. சோ 100ன் மேல் வரி சதவீதம் எவ்வளவு எங்களுக்கு தெரியாது. சோ இதான் கேள்வி. சோ வெட்ட வேண்டியதை வெட்டுவோம், குத்த வேண்டியதை குத்துவோம், எடுக்க வேண்டியதை எடுப்போம். இந்த 2 சைபரையும் கேன்சல் பண்ணுங்க. ஆகவே 2000 சமன் 400 தர x 400x. 400 எக்ஸும் சம்திங்ல இருக்கிறாங்க. என்னத்துல இருக்கிறாங்க? என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க? பெருக்கிட்டு இருக்காங்க. பெருக்கிறவன் நம்மளால போனா என்ன செய்வான்? பிரிச்சு போடும். என்ன செய்யும்? 2000ன் கீழ் 400. ஆகவே x. வெட்ட வேண்டியதை வெட்டுவோம். இந்த 2 சைபர் கேன்சல் பண்ணேன். சோ 4 4 பிரிச்சோம். 20க்குள்ள 4 5. ஆகவே x சமன் 5%. மனசிலாயோ? மனசிலாய். சோ உங்களுக்கு எது எழுதலாம் டைம் இல்ல, இது ஸ்கிரீன்ஷாட் அடிப்பீங்க. உறவு பார்த்து எழுதிக்கோ. சரி அஸ்னா, ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு நீ குரூப்ல போட்டு விட்டே வாவேன். இல்லாட்டி அஸ்னா இருந்தாலும் சரி, ஜைனப் இருந்தாலும் சரி, யாருனாலும் சரி. ஓகே அலிகன் விளைஞ்சா யாருக்காவது டவுட் இருக்கா? இல்ல போல போற போக்க பார்த்தா எல்லாம் படிச்சவன் தான் நான் நினைக்கிறேன். ஐசக் நியூட்டன் பேரன் ஒல் பேத்தி ஒல் சொல்லுங்க. இந்த லெஃப்ட்ல வந்து ஸ்கிரீன்ஷாட் பண்றது எப்படி? லெஃப்ட்ல வந்து ஸ்கிரீன்ஷாட் பண்ற எப்படின்னு சொன்னா, ஸ்கிரீன்ஷாட்னு சொல்லி ஒன்று இருக்கும் பாருங்களேன், மேல் கோனர்ல அதுல இருக்கு. இல்லாட்டி நீங்க அடிக்கணும். விண்டோஸ் இருக்கு தானே, விண்டோஸையும் ஷிஃப்டையும் கிளிக் பண்ணி எஸ் அமர்த்தணும். விண்டோஸ் இருக்கு தானே, அது அந்த இப்படி இருக்கு. விண்டோஸ் ஓகே, இப்படி 4 இது இருக்கு இல்லையா, விண்டோஸையும் ஷிஃப்டையும் கிளிக் பண்ணி எஸ் அமர்த்தீங்கன்னா இது 3ஐயும் தொடர்ந்து அடிச்சிட்டீங்கன்னு சொன்னா ஸ்கிரீன்ஷாட் அடிக்கலாம். சரியா? கொஞ்சம் இருங்க சார். விண்டோஸையும் ஷிஃப்டையும் எஸ்ஐயும் வருதா?
இல்லாட்டி பிள்ளை அவர் யாராவது ஒரு ஆள் குரூப்ல போடுவாங்க தானே, அதை பார்த்து எடுத்துக்கோங்களே. டைம் போகுதுடா. போட்டாச்சு சார். ஓகே, அடுத்த கேள்வி. நிறைய படிக்கணுமே, சோதா. காரணிகளை காண்க. ரெண்டாவது கேள்வி, காரணிகளை காண்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, நல்லா கவனிச்சுக்கோ. 2x வர்க்கம் சாய 50. என்னோட பிள்ளைகளுக்கு இந்த காரணின்றனாலே வைத்த கலைக்கிறது. என்னோட பிள்ளைகளுக்கு என்னது காரணி என்ன? ஓ மை காட், அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை. சரி, என்னோட பிசிக்கல் கிளாஸ் எல்லாம் சும்மா கிளம்பிட்டு ஓடுவாங்க, ஒன்றும் பலனாய். சரி, கவனிச்சுக்கோ. இது என்ன இளவு நான் செய்யல. ஒரு சில ஆட்களுக்கு என்ன பிரச்சனை, இதை நான் என்னடா செய்யுது. இப்ப தமிழ்டா 4 விடையில பிழையோ சரியோ கோடன்னு கொடுத்துடுறான். இது என்ன கர்மத்தை நான் செய்தேன் அப்படின்னு சொல்றான். பிரச்சனை, மெயினான பிரச்சனை. இப்ப முதலாவது கவனி, காரணி ஹான்கு செல்லும் போது இவருக்கான ஏதாவது ஒரு தொடர்பு இருக்கான்னு பாத்தீங்கன்னா, தொடர்பு இருக்கு. என்ன தொடர்புண்டா, இவர் என்ன செய்தாரு, 2 தர எக்ஸ் வர்க்கம் அப்படி இருக்கிறார். இது ஒத்துக்கொள்றீங்களா? 2 தர எக்ஸ் வர்க்கம். சரி, இந்த இவரை 2 தர 25 எடுக்கணுமா? 2 தர 25 பாரு. 2 தர எக்ஸ் வர்க்கம் 2 எக்ஸ் வர்க்கம். இந்த சாய 2 தர 25 50. ஓகே, முதலாவது ஐடியா. இவங்க 2 பேர்லயும் பொதுவா யார் எடுக்கலாம்னு சொன்னா 2 பொதுவா எடுக்கலாம். மிச்சம் யாரு? எக்ஸ் வர்க்கம் சாய 25. எக்ஸ் வர்க்கம் சாய 25. சரி, இதோட நிப்பாட்டினா போதுமா அப்படின்னா இல்ல, என்ன கிடக்குது. சரியா, இதுதான் தரமான விஷயங்கள் பார்க்க முடியும். அந்த 2 அப்படி எடுத்தாச்சு, எக்ஸ் வர்க்கத்தை எடுத்தாச்சு. சரி, இந்த 25 யாரின் வர்க்கம்னு சொன்னா 5 வர்க்கம். அதாவது ஒரு சதுர எண்ணாக 25 காணப்படும். ஒரு எண் அதே எண்ணால பெருக்கிறது தான் சதுர என்று சொல்லுவாங்க. சரியா? ஆகவே 5 வர்க்கம் சொல்லலாம். என்ன சொல்லலாம்? 5 வர்க்கம் சொல்லலாம். எங்களுக்கு பேசிக்கான ஒரு சமன்பாடு ஒன்று இருக்குடாப்பா. என்ன சமன்பாடுன்னு சொன்னா, ஏ வர்க்கம் சய பி வர்க்கம் அப்படின்னு சொன்னா, ஏ வர்க்கம் சய பி வர்க்கம்னு சொன்னா ஒரு கா கூட்டும் ஒரு கா கழிப்படும். ஒரு கா கூட்டும் ஒரு கா கழிப்படும். சோ இவரை பாரு ஒரே ஃபார்மட்ல இருக்கிறான். 2 பேரும் ஒரே ஃபார்மட்ல இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இரட்டை பிறவி மாதிரி இருக்கிறாங்க. அப்ப இவரும் ஒரே மாதிரி இருக்குதல்ல, ஒரு கா கூட்டும் ஒரு கா கழிக்கும். சோ எக்ஸ் சக 5 எக்ஸ் ஆய 5. அவ்வளவுதான். மனசிலாயோ? ஓ சார். வெரி குட். அடுத்த கேள்வி போவோமா? என்ன சார் டவுட் இருந்தா கேட்கலாம், பயப்பட தேவையில்லை. மைக் ஒன் பண்ற கேட்கிற டவுட்டை மட்டும் தான் கேட்கணும். சார் சாப்பிட்டீங்களா, குடிச்சிங்களா, கொண்டாடிச்சோமா, அதெல்லாம் இல்ல. டவுட் இங்க இருக்கிற டவுட் மட்டுமே. அடுத்து மூணாவது கேள்வி. தீர்க்க சொல்றான். எக்ஸ் ஆக 7 எக்ஸ் ஆய 2 சமன் 0 சமன் 0. சோ இவரைத்தான் சொல்லுவாங்க பிள்ளைகள் இருபடி சமன்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. வேற என்ன சொல்றது? இருபடி சமன்பாடு. சோ இருபடி சமன்பாடு அப்படின்னு சொன்னா, சமன்பாடுன்னு சொன்னா முதலாக தெரிஞ்சுக்கணும். சமன்பாடுன்னு சொன்னா ஒரு தெரியா கணியத்தை வச்சு உருவாக்கப்படுகின்ற எண் கோவை சமன்பாடு. என்னடா, தெரியா கணியத்தை வச்சு எக்ஸோ வையோ பியோ கியூவோ என்ன கருமமோ தெரியா கணியத்தை வச்சு உருவாக்கப்படுகின்ற ஒரு கோவை. சரியா, அதைத்தான் சொல்லுவாங்க சமன்பாடு. சோ சமன்பாடுல 3 வகை இருக்குது. ஒன்று எளிய சமன்பாடு, 2வது இருபடி சமன்பாடு, 3வது ஒருங்கமை சமன்பாடு. எளிய சமன்பாடுனா ஒரு தெரியா கணியம் ஒரு பெருமானம். வைண்டா வைக்குரிய பெருமானம், எக்ஸ்டா எக்ஸுக்குரிய பெருமானம், டீண்டா டீக்குரிய பெருமானம். அடுத்து இருபடி சமன்பாடுடா ஒரு தெரியா கணியம் 2 பெருமானம், டபுள் ஆல். தெரிந்தானே? ஒரு சில கணியம் 1க்கு 2, ஒரு தெரியா கணியம் தான் இருக்குமானா அவருக்கு 2 பெருமானம் இருக்கு. 3வது ஒருங்கமை சமன்பாடு, ஒன்றுக்கு மேற்பட்ட தெரியா கணியத்துக்கு ஏற்ற பெருமானங்கள். ஒன்றுக்கு மேற்பட்ட தெரியா கணியத்துக்கு ஏற்ற பெருமானம். எக்ஸும் இருக்கும் வையும் இருக்கும். எக்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெருமானம் வரும், வைக்கு ஏற்ற மாதிரி பெருமானம் வரும். அதுல இவர் 2வது வகை ஒரு தெரியா கணியம் பட் 2 பெருமானம். அது எப்படி கொடுக்க போறீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரிஞ்சவங்களுக்கு போர் அடிக்கும். இதெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய சில்லி அப்படின்னு யோசிப்பீங்க. இதுக்கு புறவு வரும் கொஞ்சம் கேள்வி, அதெல்லாம் பொறுமையா இருக்கு. எக்ஸ் ஆக 7 சமன் 0 அல்லது எக்ஸ் ஆய 2 சமன் 0. சக 7 சமனுக்காக போனா
சய7 மாறும். ஆகவே x சமன் சய7 அல்லது x சமன் சய2 அங்கால போனா சக2 மாறும். சக2 மாறும். சோ இதுதான் அதுக்கான ஆன்சர். தீர்க்கு புரிஞ்சுதா? മനസ്സിലായി? ஓ சார். ஓஹோ. മനസ്സിലായി. வெரி குட். ஓகே இப்போ இன்ஷா அல்லாஹ். சோ அடுத்த கேள்வியை நோக்கிய பயணம். மைக்கேலோ பண்ணிக்கங்கடாப்பா, குடும்ப சண்டையில அங்க இருக்கும். சரி, 4வது கேள்வி கவனிங்க. 5% எளிய வட்டி அறவிடப்படும் நிதி நிறுவனம் ஒன்றில் ஒருவர் ரூபாய் 8000 கடனாக பெற்றார். 2 வருட முடிவில் அவர் கடனை அடைப்பதற்கு செலுத்த வேண்டிய பணத்தை கேட்கிறார். சரி, எளிய வட்டி. வட்டின்னா என்ன தெரியுமா? எங்களுக்கு குட்டியே தானே சார் தெரியும், வட்டி எனக்கு தெரியாது சார் அப்படின்னு நினைச்சாங்க. வட்டின்னு சொன்னா நீ ஒருத்தருக்கோ அல்லது ஒரு கம்பெனிக்கோ எவனுக்கோ ஒரு குறித்த முதல குடுக்குறாய் அல்லது வாங்குற. முதல்ல சொன்னா தண்ணில போற முதல்ல இல்ல, முதல் சல். ஓகே, ஒரு குறித்த நபருக்கோ ஒரு குறித்த கம்பெனிக்கோ குறித்த பேங்குக்கோ என்ன கருமத்துக்கோ ஒரு குறித்த சல்லி எவ்வளவு ஒரு பெருமானம் ஒன்று கொடுக்குறாரு. இப்ப 1000 ரூபாய் கொடுத்தா என்ன சொன்னா ரிட்டர்ன் வரும்போதும் எங்களுக்கு 1000 ரூபாய் தான் வரணும். இல்ல 1500 ரூபாய் வருகுது அப்படின்னாலே எக்ஸ்ட்ராவா மேலதிகமாக வார பணத்துக்கு தான் பேர் சொல்லுவாங்க வட்டின்னு சொல்லுவாங்க. சோ வட்டியில 2 வகை இருக்குது, எளிய வட்டி, கூட்டு வட்டி. ஒன்று எளிய வட்டி, 2வது கூட்டு வட்டி. எளிய வட்டின்னு சொன்னா எத்தனை வருடங்கள் எத்தனை காலம் போனாலும் வட்டியின் பெறுமதி மாறாக கூட்டு வட்டின்னு செல்லும் போது என்னன்னா வட்டிக்கும் வட்டி வருஷம் போக போக வட்டியில பெருமானம் கூடிட்டே போகும். அது கூட்டு வட்டின்னு சொல்லுவாங்க. பட் இந்த கேள்வி எளிய வட்டி. சோ எளிய வட்டிக்கான சமன்பாடு பாத்தீங்கன்னு சொன்னா எளிய வட்டி சமன் எளிய வட்டி சமன் அதே நேரத்தில் சொன்ன மாதிரிதான் முதல் தர காலம் தர 100 வீதத்தின் கீழ் 100. சோ அவன் சொன்ன கேள்வி என்னன்னு சொன்னா காணிப்புவாங்க. அவன் என்ன சொல்றான் கேள்வியில, 5% எளிய வட்டி அறவிடும் நிதி நிறுவனம் ஒன்றில் எவ்வளவு கடன் பெறான்? ரூபாய் 8000. முதல் எவ்வளவா? 8000. அதே நேரம் சதவீதம் 5 எத்தனை வருஷத்துக்கா? 2 வருஷம். காலம் 2, 100 மேல் 5. சோ வெட்ட வேண்டியது வட்டி சொன்னா வர வேண்டியது வரும். சரியா புள்ள? கவனிச்சுக்கோ. ஏன் இந்த முதல் காலம் 100 மேல் 100 வீதம் போறேன்டா இருக்காங்க. ஒரு சில பிடிஆர் எல்லாம் போடுவாங்க. எங்களுக்கு அந்த அளவுக்கு இங்கிலீஷ் எல்லாம் தெரியாதப்பா, நான் தமிழ்லயே போடுவோம். சரியா? இந்த 2 சைஃபரையும் 2 கேன்சல் பண்றேன். மீதி இருக்கிறது 80 தர 2 தர 5. 2 10 பைட் என்பது 800. சோ எளிய வட்டி எவ்வளவு? 800 ரூபாய். 800 ரூபாய். மனசில் ஆயோ? சார். ஓ சொல்லுங்க. ஓகே. செலுத்த வேண்டிய மொத்த பணமா? ஓ. ஓகே, செலுத்த வேண்டிய மொத்த பணம் அப்படின்னு சொல்லும் போது என்ன வரும்? அந்த முதலையும் வட்டியை விட சேர்க்கணும். ஆகவே செலுத்த வேண்டிய பணம் சமன் முதல் ரூபாய் 8000, வட்டி ரூபாய் 800, 8800. அக்மல் பாய் என்ன கிளாஸ் இன்னைக்கு வாரத்துல எங்க போன குட்டியோட? கிளாஸ் போனேன். கிளாஸ் உனக்கு போவோம். அடுத்த கிளாஸ் வராம இருந்து பாரு, உனக்கு வைக்க நான் சொன்னேன் தானே. சரியா? எப்ப உனக்கு வடிவா? சரி, அடுத்த கேள்வி பார்ப்போம். அடுத்த கேள்வி 5. டேய் 4வது கேள்வி கிளியரா? யாருக்காவது டவுட் இருந்தா கேட்கலாம், பிரச்சனையே ஒன்றும் இல்ல, பயப்படாது. எல்லாம் நம்ம தான் ஒத்தன அறிவாளி. சரியா? 5வது கேள்வி. டவுட் இருந்தா பயப்பில்லாம கேளுங்க. சரி, 5வது கேள்வி. ஓகே, முக்கோணியை வரைஞ்சிட்டு வார். இது எக்ஸ், இது 30, இது 40. பயப்படாம பார். கேள்வி பிரச்சனை ஒன்றே இல்ல. சரியா? பயப்படாத. சரி, அடுத்த கேள்வி பார்ப்போம். கவனிங்க.
உருவில் தரப்பட்டுள்ள தகவலுக்கேற்ப எக்ஸின் பெருமானத்தை காண்க. ஓகே, இது முக்கோணி சம்பந்தப்பட்ட கேள்வி. இது என்னது? ஒயிட் போர்ட் கிளியரா புரிஞ்சு விளங்குதா? ஓ சார் ஓகே, முக்கோணி சம்பந்தப்பட்ட கேள்வி. சரியா? அப்ப முக்கோணி சம்பந்தப்பட்ட கேள்வியில அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் முக்கோணிகள் கிட்டத்தட்ட எத்தனை வகை இருக்கும்? மூன்று. முக்கோணியில பாருங்க, முதலாவது சமபக்க முக்கோணி, இரு சமபக்க முக்கோணி, சமநில் முக்கோணி, செங்கோண முக்கோணி, செங்கோண முக்கோணி, முக்கோண முக்கோணி அப்படின்னு பல பேர் கொடுக்கலாம், பிரச்சனை ஒன்று இல்லை. ஆனா எங்களுக்கு மொத்தமா 3 முக்கோணி இருக்கும். சமபக்கம், இரு சமபக்கம், சமநில், அடுத்து செங்கோணம் அப்படின்னு கொடுக்கலாம், பிரச்சனை ஒன்று இல்லை. சரியா? இப்ப முக்கோணிகள் தேற்றம் அடிப்படையாக மொத்தம் 4. முதலாவது தேற்றம், ஒரு முக்கோணி ஒன்றின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 180. ஒரு முக்கோணி எடுத்தாங்க சொன்னா அதுல 3 கோணம் இருக்குதானே உள்ள, அது 3ஐயும் கூட்டினேன் லாஸ்ட் ஆன்சர் 180. இரண்டாவது தேற்றம், ஒரு முக்கோணில ஒரு பக்கத்தை நீட்டும் போது உருவாக்கப்படும் புறக்கோணம் அதன் அகத்து எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகைக்கு சமம். மூணாவது தேற்றம், சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் பரமல்ல சமம். முதலாவது சொன்னேன், இது ஒரு முக்கோணி ஒன்று இருக்குடாப்பா, இந்த முக்கோணில நீ பச்சையால வரைகிறது விளங்குதா? அப்ப இவரையும் 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 இந்த 3 பேரையும் கூட்டி நம்மளுக்கு எத்தனை வரணும்? 180 பாகை வரும். என்ன வரணும்? 180 பாகை வரும். இரண்டாவது தேற்றம், ஒரு முக்கோணியை நீட்டும் போது உருவாக்கப்படும் புறக்கோணம் அதன் அகத்து எதிர்கோணங்களோட கூட்டுத்தொகைக்கு சமம். அதாவது இவரையும் இவரையும் கூட்டுறது இவருக்கு சமனா இருக்கு. இது இரண்டாவது தேற்றம். மூணாவது தேற்றம், ஒரு முக்கோணி ஒன்று இருக்கிறாங்க, சமனான பக்கம் 2 இருக்குன்னு சொன்னா சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் பருமன்ல சமனாக காணப்படும். நாலாவது தேற்றம் பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கோணி ஒன்று இருக்குது, சமனான கோணங்கள் கிடைக்குன்னு சொன்னா கோணத்துக்கு எதிரான பக்கங்கள் எப்படி இருக்கும்? பருமன்ல. என்ன அக்மல், என்ன பிரச்சனை? சமனா காணப்படும். இந்த வகையில இந்த 4 தேற்றத்துல இந்த 2வது தேற்றம் தான் இதுக்கு வரப்போகுது. என்ன, ஒரு முக்கோணியில ஒரு பக்கத்தை நீட்டினா ஏற்படுகின்ற புறக்கோணம் அதன் அகத்து எதிர்கோணங்கள் கூட்டுத்தொகைக்கு சமனாக காணப்படும். என்ன? சோ ஆன்சர் நாங்க கொடுக்க போறோம். ஒரு சில ஆட்கள், இந்த பெரிய ஆட்கள், அவர்கள் அந்த சரியா அந்த என்னைக்குன்னா தெரியாது பேனத்துல இருந்து இறங்கின சரியா துருவாத்தான் கொடுக்க எக்ஸாம் இவ்வளவு இல்லடா, இதோட கொடுங்க. எது செய்ய வழி எழுதும். ஒரு சில செய்ய வழி எழுதுறது கை குறண்டிது, எப்படி போயிருது. என்ன பிரச்சனை? அக்குமாருக்கெல்லாம் அப்படி பிரச்சனைகள் இருக்கு. செய்ய வழி கொடுக்கிட்டா அவருக்கு பெரிய டென்ஷன் ஆயிடுது, மூலப்பதி வந்துடுது. சோ 30 + 40 = x. இதான் தேற்றம். 30 40 கூட்டினா 70 பாகை = x. என்ன x பெருமானம் எவ்வளவு? 70 பாகை. இப்படி கொடுத்தாதான் 2 மார்க்ஸ் தருவான். சும்மா நோமலா துருவா கொடுத்தா எங்க இது ஆகும்? இந்த அல்ல என்ன வகையறக்கினா இப்படி கொடுக்கணும். இப்படி கொடுக்கறதால உனக்கு என்ன பிரச்சனை? சொத்து போதா, காசி போதா, என்னதான் பிரச்சனை அப்படின்னு நான் கேட்கிறேன். நீங்க பதில சொல்லிக்கோங்க தனியே. அடுத்த கேள்வி பார்ப்போம். இங்க நித்திர உள்ளதான கொஞ்சம் பேர் வந்து இருந்துட்டு ஸ்கிரீன்ஷாட் அடிக்கிறேன். ஸ்கிரீன்ஷாட் அடி குயிக்கா. சரிதான்? அடுத்த கேள்வி, 6வது கேள்வி பார்ப்போம். டைம் பறக்குது. 6வது கேள்வி பார்ப்போம். குறைஞ்சது 25 MCக்கு சரி முடிச்சுட்டு போகணும். சரியா? 6வது கேள்வி. சோ 6வது கேள்வி என்ன சொல்லுறான் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, 2x சய y = 4. சார்பின் வரைவானது x அச்சு, y அச்சு என்பவற்றை வெட்டும் புள்ளிகளின் ஆர்வூரை கேட்கிறான். x, y அச்சுகளை வெட்டும் புள்ளிகளுக்கு ஆர்வூரை கேட்கிறான். புள்ளிகளின் ஆர்வூறு என்ன கேள்வி. இதுதான்
கேள்வி. சரி, இந்த கேள்விக்கு வரக்கு முன்னுக்கு இது சார்ந்த வேற என்ன கேள்வி வரும்னு சொன்னா பிள்ளைகள் கிராஃப தந்து போட்டு சமன்பாடு எழுத சொல்றோம். சமன்பாடை தந்து போட்டு கிராஃப வரைய சொல்றோம். மேக்சிமம் எங்களுக்கு வரக்கூடிய விஷயம் என்ன, கிராஃப தந்து போட்டு என்ன செய்வான், சமன்பாடு எழுத சொல்றோம். இப்ப நேர்கோட்டுக்கான பொது சமன்பாடு, இப்ப இந்த கேள்விக்கு ஆன்சர் கொடுக்க முன்னுக்கு இதுக்கான சப்ஜெக்ட் கொஞ்சம் சொல்லிட்டு வாரேன். தெரிஞ்சவன் தெரியாதவன் எல்லாம் பாரு. செமினார் தான் அப்படித்தான், தெரிஞ்சவனுக்கு மட்டும் சொல்லிட்டு போகல, தெரியாதவனுக்கு சொல்லிட்டு போகல, பொதுவா தான் சொல்லலாம். சரியா? இதுக்கான பொது சமன்பாடு பாத்தீங்கன்னு சொன்னா y சமன் பிளஸ் o மைனஸ் mx பிளஸ் o மைனஸ் c. y சமன் பிளஸ் o மைனஸ் mx பிளஸ் o மைனஸ் c. சரி, இதுல இந்த பிளஸ் அண்ட் மைனஸ் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னு சொன்னாடா, இந்த பிளஸ், இந்த பிளஸ்னு சொல்றது படித்திறன் மறையிலையும் வரலாம், நேர்லையும் வரலாம். அது எப்படி சார் நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டா, கிராஃப் இப்படித்தான் இருக்க போகுது. இதுதான் கிராஃப் இருக்க போகுது. சோ இத y அச்சுன்னு சொல்லுவோம், இதை x அச்சுன்னு சொல்லுவோம். இதை y அச்சுன்னு சொல்லுவோம், இதை x அச்சுன்னு சொல்லுவோம். கிராஃப் ஆனது, அதாவது வரைபானது இந்த சைட் நோக்கி போனிச்சுன்னு சொன்னா, இப்படி இந்த சைட் நோக்கி போனிச்சுன்னு சொன்னா, இங்கால பக்கம் பார்த்துட்டு போனிச்சுன்னு சொன்னா பிளஸ் ஆயிருக்கும். என்னவா இருக்கும்? சகையில இருக்கு. என்னவா இருக்கும்? சகையில இருக்கும். ஆன்சர் முன்னுக்கு இருக்கிறது சகையில இருக்கும். அப்போ கிராஃப் ஆனது இங்கிட்ட சைட் பார்த்துட்டு போனிச்சுன்னு சொன்னா இப்படி எப்படி வேணாலும் போகலாம், மேலே போகலாம், நடுக்கையும் போகலாம், கீழையும் போகலாம். அப்படி போனிச்சுன்னு சொன்னா என்னவா இருக்கும்? மைனஸ்ல இருக்கும். என்னவா இருக்கும்? மைனஸ். இதான் அந்த பிளஸ் ஓ மைனஸ். ஓகே சார், பிரச்சனை ஒன்றும் இல்லை. அப்ப அடுத்தது எம் யாரு சார் அப்படின்னு கேட்டாங்க சொன்னா, இந்த எம் யாரு யாருடா, படிக்கிறேன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க என்னது, படிக்கிறேன் சொல்லுவாங்க, படிக்கிறேன். சோ இந்த படிக்கிறனுக்கான சமன்பாடு நீ பார்த்தாயின்னு சொன்னா உள்ள நல்லா கவனிச்சுக்கோ, கடைசி 25 MCQ வரைக்கும் இருந்துட்டு போ. பொது விஷயங்கள் சொல்லி தரலாம், உனக்கு தெரியாத, உனக்கு தெரிஞ்சவனா இருந்தாலும் ஒரு சில அதுக்கு இந்த தெரிஞ்ச மமதை இருக்கு. எனக்கு இதெல்லாம் தெரியுமே, இந்த கிளாஸுக்கு எவன்ட கிளாஸ் அந்த கிளாஸ்ல கடைசா 24வது கேள்வியில ஒரு விஷயம் சொல்லி தரலாம், 25வது கேள்வியில சொல்லி தரலாம். முழு கேள்வி முடிச்ச பிறகு புதுசா ஒரு விஷயம் சொல்லி தரலாம். அதனால கடைசி வரைக்கும் இருக்க பாருங்க விளையாச்சப்பிள்ளல். அதுக்கு மிச்சம் இருக்கிறாட்டி உனக்கு அடுத்த முறை எக்ஸாம் செஞ்சவனுக்கு அடுத்த முறை வந்திருக்கேன் கஷ்டமா வரும், எக்ஸாம் செய்ய போறவனுக்கும் கஷ்டமா வரும். அதுல அடுத்துக்கோ. படிக்கிறேன், படிக்கிறதுக்கான சமன்பாடு நான் அப்படித்தான் என்ன பிசிக்ஸ் கிளாஸ்ல எல்லாம் பொதுவா தான் போடுவேன். சரியா? m சமன் y1 மைனஸ் y2 இன் கீழ் x1 மைனஸ் x2. இதான் சமன்பாடு. y1 மைனஸ் y2 இன் கீழ் x1 மைனஸ் x2. ஒரு சில ஆட்கள் இதை இப்படி எழுதுவாங்க, y2 மைனஸ் y1 இன் கீழ் x2 மைனஸ் x1. இப்படி எழுதலாம். நான் 1ல இந்த 2 கழிக்கிறேன் அப்படின்னு எடுத்துக்கொள்றேன். இதுவும் சரி, இதுவும் சரி. சோ உனக்கு எது ஓகேனாலும் உனக்கு போட்டுக்கலாம். நான் இதை மட்டும் எடுத்துக்கொள்றேன். படிக்கிறேன். ஓகே சார், y1 y2 என்னென்னலாம் சொல்லிருக்கீங்க, பிரச்சனை ஒன்று இல்ல. அது பிறகு பார்ப்போம். சி அடுத்த வட்டம் யார் இருக்காங்க? சி. சின்னா என்ன சொல்லுவோம்? வெட்டுத்துண்டு. வெட்டும் துண்டு. வெட்டும் புள்ளி. வெட்டும் துண்டு. அல்லது என்ன சொல்லலாம்? y அச்சை வெட்டும் புள்ளி. என்னது? y அச்சை வெட்டும் புள்ளி. வெட்டும் புள்ளி அப்படின்னு சொல்லலாம். சரியா? y அச்சு கிராஃப் இப்படி போகுதுன்னு சொன்னாடா, கிராஃப் இப்படித்தானே y எக்ஸ்ன்னு சொன்னா கிராஃப் எங்கால வெட்டினாலும் பிரச்சனை ஒன்று இல்லை. இங்கால வெட்டினாலும் சரி, இங்கால வெட்டினாலும் சரி, எப்படி வெட்டினாலும் பரவாயில்லை. கிராஃப் வந்து இப்படி வெட்டிட்டு போகுது, அல்லது கிராஃப் இப்படி வெட்டிட்டு போகுது, எவ்வளத்துல வெட்டுதோ. இப்ப உதாரணமா 3 சொன்னா சீட பெருமானம் 3. இப்ப கிராஃப் இடத்துல வெட்டு சய 2 சொன்னா சீட பெருமானம் சய 2. இதான் வெட்டு. இன்னொரு ஸ்பெஷல் ஒன்று இருக்குது. என்னன்னு சொன்னா, ஒரு ஆள்கூறு இருக்கும், இடது பக்கம் 0, வலது பக்கம் யார் பெருமானமோ அவருதான் சியாவும் இருக்கலாம். ஒரு ஆள்கூறு இருக்கும், இடது பக்கம் 0, வலது பக்கம் யார் பெருமானமோ, யாராக இருப்பாரோ யாருன்னு எங்களுக்கு தெரியாது, சோ அவரு சியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். மொத்த சப்ஜெக்ட் இவ்வளவுதான். மொத்த சப்ஜெக்டும் இவ்வளவுதான். ஓகே. இப்ப 2 ஆள்கூறுகளை தந்து படித்திறன் கேட்க சொல்லுவோம். உதாரணமா 2, 3, 4, 9 இப்படி இருப்போமே. இந்த 2 ஆள்கூறுகளை பயன்படுத்தி நேர்கோட்டின் சமன்பாடுகளை தருக, சமன்பாட்டினை தருக அப்படின்னு கேட்டுட்டாங்க இருக்கும்.
ரெண்டு ஆள்கூரை கேட்டு ஒரு நேர்கோட்டுற சமன்பாட்டை தாங்க அப்படின்னு கேட்டா எங்களுக்கு பொது சமன்பாடு தெரியும் y சமன் பிளஸ் ஓ மைனஸ் mx பிளஸ் ஓ மைனஸ் சி இதான் பொது சமன்பாடு. ரெண்டே ரெண்டு ஆள்கூறு தான் தந்திருக்கிறான். இப்ப இவனை வச்சு நாங்க எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னா முதலாவது இவங்களுக்கான ஆள்கூறு எடுப்போம். இடம் இவர் எக்ஸ் இடத்துல இருக்கிறார், இவர் y இடத்துல இருக்கிறார். இவர் எக்ஸ் இடத்துல இருக்கிறார், இவர் y இடத்துல இருக்கிறார். ஒரு ஆள்கூறு எப்போதும் எப்படி இருக்கும்? ஒரு ஆள்கூறு எப்போதும் எப்படி இருக்குன்னு சொன்னா எக்ஸ் கமா y அப்படின்னு வடிவத்துலதான் இருக்கு. இப்ப இங்கேயும் எக்ஸ் இங்கேயும் எக்ஸ் இங்கேயும் y இங்கே y பிரித்தறிய கஷ்டம். அதனால தான் நான் என்ன செய்ய போறேன், இது முதலாவது ஆள்கூறு இருக்கிறதால இது ஃபர்ஸ்ட்டுக்கு தான் இருக்கிறது, முதலாவது இருக்கிறதால நான் இவரை கொண்டு போறேன். இவர் ரெண்டாவது இருக்கிறதால இவருக்கு ரெண்டு இவருக்கு கொண்டு போறேன். இப்ப எங்களுக்கு சமன்பாடு தெரியும் என்னது, y சமன் பிளஸ் ஓ மைனஸ் mx பிளஸ் ஓ மைனஸ் சி தான் இப்படி. அப்ப என்ன கண்டுபிடிச்சோம் முதலாவது. சோ m-க்கான சமன்பாடு y1 மைனஸ் y2 இன்டு x1 மைனஸ் x. இதான சமன்பாடு தான் இருக்கு. இப்ப பாருங்க இதுக்குரிய பெருமானங்கள் அங்க போட போறோம், அவ்வளவுதான் சப்ஜெக்ட். வேற எங்க சீனடிட்ட ஒன்றும் கிடையாது. சரியா? நீங்க எனக்கு உனக்கு குழம்புது அப்படின்னா அங்க எழுதுறேன்னு காமிச்சுக்கோ. இல்ல இந்த எக்ஸாம்பிள் வரலாம், அதனால நான் சொல்லுறேன். m சமன் என்ன வரப்போகுது, y1 மைனஸ் y2 இன்டு x1 மைனஸ் x2. y1 பெருமதி இங்க எவ்வளவு 3, y1 பெருமதி 3, y2 பெருமதி அங்க எவ்வளவு 9, x1 பெருமதி அங்க 2, x2 பெருமதி இங்க 4. 3ல இருந்து 9 போகுமாடா? இல்ல. சோ ஆன்சர் சாயலா இருக்கும். 9ல இருந்து 3 போனா 6. 2ல இருந்து 4 போகுமா? இல்லனா சோ சாயல். 4ல இருந்து 2 போனா சோ ஆன்சர் பாருங்க, மேலேயும் கீழேயும் சாயல் இருக்கு. சோ ரெண்டு சாயலும் என்ன செஞ்சிரும், வெட்டி பெற்றோம். 6 ரெண்டா பிரிச்சா எத்தனை வரும்? 3. சோ m பெருமானம் எவ்வளவு? 3. m பெருமானம் 3 ஆக காணப்படும். அடுத்த கட்டம் இது எவ்வளத்தால வெட்டிட்டு போகுது அப்படின்னு சப்ஜெக்ட் பார்க்க போறோம். ஏதாவது ஒரு ஆள்கூறுல பக்கத்துல 0 இருந்துச்சுன்னு சொன்னா என்ன வந்திருக்கும், சி இருக்கும். சோ இந்த 0 சப்ஜெக்ட் இல்ல, அதனால வெட்டு துண்டு இல்லை. சோ ஆன்சர் என்ன வரும், y சமன் m பெருமானம் 3x. சிக்கு பெருமானம் என்னது, இந்த சிக்கு பெருமானம் இல்லை. ஏன் இந்த ரெண்டு ஆள்கூறுல ஏதாவது ஒரு ஆள்கூறுல 0 தந்திருக்கிறானா இங்கால பக்கம்? இந்த ரெண்டு ஆள்கூறு இருக்கு தானே, இதுல இடது பக்கம் 0 தந்திருக்கிறானா? இல்ல இல்ல இல்ல. அப்படி இல்லன்னா வெட்டு துண்டு இல்ல. புரிஞ்சுதா? அப்படி இல்லன்னா என்ன இல்ல, வெட்டு துண்டு புரிஞ்சுதா? சரி, இப்ப கேள்விக்குள்ள போமா, இவருக்குள்ள போமா. ஓகே கவனிங்க. இப்ப நான் கேள்விக்குள்ள வரேன், இது வேற. ஓகே இப்ப கேள்விக்குள்ள வரேன், காணிச்சுக்கோ. இப்ப கேள்வி என்னன்னு சொன்னா காணிச்சுக்கோ, 2x y சமன் 4. 2x y சமன் 4. இப்ப இந்த இவருக்கு ஏத்த மாதிரி அரேஞ்ச் பண்ண போறோம் பாருங்க. இந்த y அங்கால கொண்டு போயிட்டு இந்த 4 எங்கால கொண்டு வர. சோ 2x 4 சமன் y. எப்படி சார் சம 4 எங்கால வந்தா சய 4, சய y அங்கால போனா சக y. புரிஞ்சுதா? y சமன் 2x sin 4 என்று சொல்லு. அதாவது இந்த y இங்கால வாங்கி போட்டு இது அவ்வளவுக்கு அங்கால கொண்டு போற இந்த ஃபார்மேட்டுக்கு. ஓகே புரியுது? ஓகே அவன் கேக்குறான் இந்த கிராஃப் வந்துகிட்டு, இந்த கிராஃப் எப்படி இருக்க போகுதுன்னா ஏதோ ஒரு வகையில இருக்க போகுது. இப்படி இது y அச்சு, இது x அச்சு. எப்படியோ வெட்ட போகுது. அது எப்படி வெட்ட போகுதுன்னா எங்களுக்கு தெரியாது, பட் இப்படிதான் வெட்ட போகுது. புரிஞ்சுதா? சோ இவரும் யாரு தான் கேள்வி. எக்ஸ் அச்சையும் y அச்சையும் வெற்ற புள்ளிகள் யாரு தான் கேள்வி. நல்லா கவனிச்சுக்கோ. இந்த இருக்குதாரு இந்த 4 வெட்டு துண்டுண்டா இருக்கு. யாரு வெட்டு துண்டுண்டா இருக்கா? சய 4 வருது. சோ கீழாலதான் வெட்டிட்டு போகுது. என்ன சொல்றீங்க, கீழால வெட்டிட்டு போகுது. கொஞ்சம் ஒரு நிமிஷம் இருக்குவா. சய 4 கீழால வெட்டிட்டு போகுது. புது விஷயம் பாரு எப்படி இருக்கு. இப்படி வெட்டிட்டு போகுது, இவ்வளவு தலை வெட்டிட்டு போகுது.
அப்ப இது எவ்வளவு தலை வெட்டிட்டு போகுது சயனால வெட்டிட்டு போகுது இவரிடம் தெரியாது இப்போ வையச்ச வெட்டிட்டு போற புள்ளிட ஆள் கூட நம்ம கண்டுபிடிக்கலாம் எப்படி இதை விட தான் வெட்டிட்டு போகுதுடா பூஜ்ஜியத்துக்கு சயனாலே சயனாலே பூஜ்ஜியத்துக்கு சயனால வெட்டிட்டு போகும் அதே மாதிரி இவருக்கு கண்டுபிடிக்கலாம் எப்படி எக்ஸ் அச்சுல எவ்வளவு எக்ஸ் அச்சுல இந்த y அச்சுல எவ்வளவு y அச்சுல எங்கால பூஜ்ஜியத்துல பூஜ்ஜியம் அப்ப y அச்சு பூஜ்ஜியம் எக்ஸ் அச்சு தான் எங்களுக்கு என்னது தெரியா தெரியாது இப்ப நாம என்ன செய்ய போறோம் எங்களுக்கு y அச்சு தெரியும் அதை வச்சு x பெருமானம் கண்டுபிடிக்க போறோம் கவனிச்சுக்கோ y சமன் 2x sin 4 தானே y ட பெருமானம் எங்களுக்கு தெரியும் எவ்வளவு பூஜ்ஜியம் 2x sin 4 sin 4 எங்கால வந்தா சகனாலே சமன் 2x ஆகவே 2x 4டா 2x சமன் 4டா ஒரு x எவ்வளவுடா 2 ஆகவே இவருக்கு என்ன வரப்போகுது இப்ப 2 2 சோ யார் ஆன்சர் 0, சயனால் ஒரு ஆன்சர் 2, 0 இதுக்கு முன்னுக்கு நீங்க எப்பயாச்சும் இப்படி ஒரு கேள்வி படிச்சிருக்கீங்களா இல்ல சார் கிராஃப்ன்ற சப்ஜெக்ட்ல எனக்கு தெரியாது ஒரு சில ஆட்கள் படிச்சிருக்கலாம் இப்படி ஒரு கேள்வி என்ன பிசிக்கல் கிளாஸ்ல விட நான் படிச்சில்ல படிச்சிருக்கீங்க இல்லை இல்லாதவன் ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு குரூப்ல போட்டுக்கோங்க என்ன எல்லாரும் இருப்பீங்க போல விளங்குது ஆனா இல்ல 80 பேர்ல 5 பேர் லெஃப்ட் ஆயிட்டாங்க அப்ப பசியா காணும் பிள்ளைகள் டைமுக்கு அந்த ஆக்கள் வரானே குட்டி மெசேஜ் சரி இது இன்னொரு கவரா படிக்கணும் சார் விளங்கல இந்த இன்னொரு கிளியர் பண்ண டவுட் உண்டு சார் எந்த டவுட்டை கிளியர் பண்ண எவ்வளவு கிளியர் பண்ண ஃபுல்லா கிளியர் பண்ணவா ரெடி அதான் லாஸ்டா சொன்னது இந்த இவடம் இதானே சார் இது y அச்சு இது x அச்சுடாப்பா இந்த கோடு நான் ஏன் கீழால வருதுன்னு சொல்றேன்டா சமன்பாடு பாரு y சமன் 2x sin 4 வெட்டு துண்டுங்க சயனால இருக்குது அப்ப கீழே தான் வெட்ட போகுது சயல தான் வெட்ட போகுது சோ கிராஃப் இப்படி போகுது சயனால வெட்டிட்டு போகுதுன்னா இந்த ஆள்கூறு எப்போதுமே 0, சயனால் நாங்க சொல்லியிருந்தேன் 0 இடது பக்கம் இருக்கும் வலது பக்கம் யார் பெருமானமோ அதுதான் வெட்டு துண்டு அப்ப இவரை நான் வையச்ச வெட்டும் புள்ளி நான் கூட கண்டுபிடிச்சிட்டேன் 0, சயனால் இப்ப இவர் தான் எக்ஸ் அச்சு பார்க்கும் போது எக்ஸ் பெருமானம் எங்களுக்கு தெரியாது ஆனா வயது பெருமானம் எங்களுக்கு தெரியும் இடத்துல இருக்குது 0 எவ்வளவுல இருக்குது 0 இருக்கு சோ எங்களுக்கு இவர் தான் தெரியாது அப்ப எங்களுக்கு வயது பெருமானம் 0 தெரியும் சமன்பாட போறேன் வைக்கு பதிலா 0 போடுறேன் சயனாலுங்கள வந்தா சக 4 சமன் 2x 2x சமன் 4டா ஒரு x எவ்வளவு 2 பெருமானம் இந்த இங்க என்ன வர போகுது எவ்வளவு நாம ஃபர்ஸ்ட்க்கு ஒரு 2 ஆள்கூறு எடுத்து செஞ்சோம் தானே சமன்பாடு போட்டோம் அதுதான் அல்லையே வெட்டு துண்டு வராது நீங்க ஏன்னா வெட்டு துண்டுக்குரிய ஆள்கூறு இங்க இல்லையேம்மா 0, எடுக்கலாதா இல்ல எடுக்கல ஸ்கிரீன் ஷேர் பண்றாங்க யாரோ சரி ஓகே சரியா ஆ ஓகே சரி இல்ல எடுக்கல சரியா ஆ சரி அடுத்த பாப்போம் அடிக்கிறேன் கேஸ் இல்லே இல்ல சார் என்ன புதுசா வந்த ஆட்கள் என்ன மாதிரி விலங்குல எனக்கு நான் தெரியல உங்களோட டைம் வேஸ்ட் பண்றேன்னு தெரியல எனக்கு ஒரு 1 hour ஒதுக்கே 1 hour எவ்வளவு டைம் வேஸ்ட் பண்றீங்க போற போக்குல எனக்கு கொஞ்சம் ஒதுக்கி விடுங்கடப்பா வச்சா அந்த என்ன செய்யலாம் வாழலாம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் எதுவும் நிரந்தரம் எப்ப வேணாலும் எது வேணாலும் மாறலாம் என்னது டெய் கஷ்டம்னு சொன்னா நாளைக்கும் கஷ்டமா இருக்குன்னு சொல்லலாம் நாளைக்கு இன்னும் கஷ்டமா இருக்குன்னு சொல்லலாம் அதனால சரியா வரலாம் உங்களுக்கு மெட்ஸ் கஷ்டம் அப்படின்னு சொன்னா அதுக்கான அடிப்படை விஷயம் என்ன உங்களுக்கு விளங்காத விஷயம் என்ன சரியா உங்களுக்கு மெட்ஸ் கஷ்டம் அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் உங்களுக்கு விளக்கம் இல்லை அவ்வளவுதான் மத்தபடி மூளை புத்தி எல்லாம் அப்படியெல்லாம் எதுவும் இல்லை உனக்கு அதுக்கான ஆன்சர் கொடுக்க தெரியும் அப்படிதான்
இதை படிச்ச நிறைய பேர் வந்துகிட்டு பேசிக்கா 20-25 மார்க்ஸ் எடுத்தாங்க. எனக்கு அவங்க தான் தேவை. ஏன்னா அவங்கள வச்சுதான் நம்ம உயர்த்தலாம். ஏற்கனவே படிக்கிற ஆளுக்கு யாரை தான் படிக்கணும் அந்த புள்ள. படிக்கல அதுக்குள்ள தானே தேவை. சரியா? பேசிக்கா 20-25 எடுத்த புள்ள ஹை லெவல்ல போகுதுன்னா அதுக்கான அர்த்தம் என்ன? அதுக்கு ஒழுங்கான சப்ஜெக்ட் போயிட்டு சொன்னா விஷயம் முடிச்சு, அவ்வளவுதான். மற்றபடி எதுவுமே இல்லை பிறகு. ஓகே, பாத்துக்கலாம், உனக்கு இல்ல. சரியா? அடுத்து டைம் வேஸ்ட் பண்ணி நம்மட வரலாறு எல்லாம் சொல்லி இப்படித்தான் நான் அதை செஞ்சேன், நான் இதை பெரட்டினேன், அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை போல. சரி, கவனி. ஏழாவது கேள்வி கவனிச்சுக்கோ. லோக் அடி 2 32 சமன் ஏயா என தரப்பட்டிருப்பின் log அடி 2 16 இதான் தாங்க. ஏ வச்சு எங்களுக்கு ஒரு ஆன்சர் உண்டு தாங்க. இதான் கேள்வி. புரிஞ்சுதா? கேள்வி உணவு வேலை கேள்வி விலங்கெல்லாம் சிக்கல் கூடு. ரூட் தெரிஞ்சாதான் போகலாம். ரூட் தெரியாம அங்க ஒரு பாலமரம் கிடக்குது, முன்னுக்கு போன வடக்கரத்தை அங்கால சைட்டு அப்படியெல்லாம் சரினா ஒண்ணும் செய்யல. சரியா? ரூட் எங்களுக்கு தெரிஞ்சாதான் போய் தரலாம். பாலமரமோ பனைமரமோ அந்த மாதிரி இது செய்யறதுக்கான ஒரு அடிப்படை ஐடியா எங்களுக்கு வேணும். கேள்வி என்னன்னு வேணும். அவன் என்ன சொல்றான்? இவரை சுருக்கி ஒரு ஆன்சர் ஒன்று எடுத்தீங்கன்னு சொன்னா, இப்படி இவரை சுருக்கி ஒரு ஆன்சர் ஒன்று எடுத்தீங்கன்னு சொன்னா அந்த ஆன்சர் இந்த ஏயும் ஒரே ஆன்சரா இருக்கும். எப்படி இவரை சுருக்கி ஒரு ஆன்சர் ஒன்று எடுத்தீங்கன்னா அந்த ஆன்சரும் இந்த ஏயும் சமம். ஆகவே இந்த ஏ வச்சு இந்த இவருக்குரிய ஆன்சரை கொடுங்க. என்ன சார் குழப்பறீங்களா சார்? ஒன்றும் புரியல அப்படின்னா ஒண்ணு யோசிக்காதுங்க. இப்ப காணிச்சுக்கீங்க சொன்னாப்ல நீங்க லோக் அடி 2 இருக்கு. இங்க அடி 2 இருந்துச்சுன்னு சொன்னா அந்த 32 2 வலுவாக மாத்தணும். அடி 2 இருந்துச்சுன்னா 32 என்ன சொன்னீங்க? 2 வலுவாக மாத்தணும். சோ கவனிச்சுங்க, 32 2 எத்தனையா வலுன்னு பாத்தீங்கன்னா 2 தர 2 தர 2 தர 2 தர 2. இங்க பாரு 2 4 4 2 8 8 2 16 16 2 32. மொத்தம் எத்தனை 2 இருக்குது? 5. சோ 5 2ஆம் வலுன்னு எடுக்கலாம். என்ன செய்யலாம்? 5 2ஆம் வலு. அது சமன் ஏ. அது சமன். இந்த 2 அடி முன்னுக்கு கொண்டு வந்தாண்டா 2 log அடி 2 சாரி 2 9 ஆவல. சரியா? 2 5 ஆவல. இந்த 5 முன்னுக்கு கொண்டு வந்துட்டு log அடி 2 2 சமன் ஏ. அடியும் அடுக்கும் பரமல்ல சமனா இருந்துச்சுன்னு சொன்னா அடியும் அடுக்கும் பரமல்ல சமன்டாட பெருமதி 1. 5 தர 1 சமன் ஏ. ஆகவே ஏ சமன் எவ்வளவு? 5. இதெல்லாம் சரி சார். எங்களுக்கு வேலை ஏட பெருமான இதுக்கு நான் எப்படி கொடுக்குறேன்? எனக்கு அதை சொல்லுங்க போல. ஓகே, பொறுமையா இவர் எடுப்போம். log 2 16 16 எப்படி மாத்தலாம்? 1 2 3 4வது இடத்துல 16 இருக்கு. இப்ப log அடி 2 4 எடுக்கலாம். சரி, அடுத்த இந்த 4 என்ன செய்யலாம்? முன்னுக்கு கொண்டு வந்தேன்னு சொன்னா 4 log 2 2 அடியும் அடுக்கும் பெருமல்ல சமன்பாடு பெருமதி 1. சோ 4 4. சரி சார். எங்க ஏ காண ஏ தாங்க எங்களுக்கு அதான் வேணும். இந்த 4 நான் சொல்லுறேன் 7 இருந்து 1 போன 4 வரும்னு சொல்றேன். இந்த 4க்கு பதிலா நான் சொல்றேன் 7 இருந்து 1 போன 4 வரும்னு சொல்றேன். ஏத்துக்கொள்றியா? நான் இந்த 4 இடத்துக்கு நான் சொல்றேன் 7 இருந்து 1 போனுச்சுன்னா 4 வரும். அவ்வளவுதான். நீ ஒத்துக்கொள்றே இல்லையா? எப்படி ஒத்துக்கொள்றோம். ஏன்னா நாங்க ஃபர்ஸ்ட் கேள்வி சொன்ன 5ன்னு கண்டுபிடிச்சிட்டவே. அதுதான் அந்த இருக்காரு. ஒத்துக்கொள்றியா? ஓகே, வெரி குட். என்ன அக்மல் கொதஞ்சிட்டியாடா? எங்கடா
சரி வைத்தான். நாங்க எல்லாரும் விட சொல்லாததுக்கு தான் நாங்க சொல்லுவோம். ஆமா சொல்லுங்க. இனிங்க அவன். அப்ப நான் இனி இங்கிலீஷ் வரலாறு புவியியல் தான் படிக்கணும். பக்கெட் பாடுமா? சார் சுட்டி இதுக்கு மாத்தி செய்யலாதா? சுட்டி மாத்தலாம். சார் ஓ இதுக்கு விடன்னா ஏஸ் saya உண்டா இல்லாட்டி ஏஸ் saya உண்டு மத்தோட சாப்பிடலாம். சைனபு இப்பதான் வந்திருக்கேன் நாட்டுக்குள்ள. எனக்கு தெரியும் நீ நான் கடைசி ஆன்சர் இருக்குடா நீ பெஸ்ட்டுக்கு வருவா. 32 ஏசர் போட்டீங்கன்னு பாய் கொல்ல போற உடனே நாளைக்கு தான் ஆன்சர். சரி சார். அடுத்த கேள்வி பாப்போமா. இந்த எல்லாம் சரி இந்த நொக்கோட் ஆகுது எல்லாம் இந்த போரானும் 8 பெய்த்து என்ன சரி செய்யட்டும் நமக்கு தெரியாது. இந்த 8வது கேள்வியில வந்து நிக்கிறோம் கடைசியில. 8வது கேள்வி வா. டேய் யாருக்கு போர் அடிக்கடா விளக்குது இல்லையா? விலங்கல் அடி போங்க பரவாயில்ல. நான் என்ன செய்ய வச்சுட்டு இருந்து நான் ஒண்ணு செய்யல. விலங்கல் அடி போங்க சோமாச்செல்லாம் பாக்கியம் கிடைக்காது அவ்வளவுதான். விலங்கல் கிடைக்கும். 4x வரைக்கும் பாய் கீழே என்ன வரும்? a a வர்க்கத்தின் கீழ் 4x கணம் y வர்க்கமே 4x கணம் y வர்க்கம் பிளஸ் பாக்கியம் சப்ஜெக்ட் எல்லாருக்கும் கிடைக்காது. பாக்கியம் சப்ஜெக்ட் எல்லாருக்கும் கிடைக்காது. நீ நினைக்கலாம் இன்னைக்கு இவர கிளாஸ் செட்டாவது இவர கிளாஸ் தேவைப்படாது. இது ஏற்கனவே ஃப்ரீயா தான் வைக்கிறோம். காசு தேவை கூட இல்லை சும்மா தான் வைக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் இவர்கிட்ட போய் படிக்கணுமா இதெல்லாம் என்னடா பசி அப்படி நீ நினைச்சாயின்னு சொன்னா அதுக்கு பொறுப்பு நாளைக்கு அதுக்குரிய விஷயம் கிடைக்கும். உங்களுக்கு தெரியும் ரொனால்டோ தெரியும் தானே. ரொனால்டோ எப்படி குடும்பத்துல 5வது கடைசா 5வதா கிறிஸ்டியானோ ரொனால்டோ. ஏன்னா அந்த 5வதா அவன் அம்மாவுக்கு ஏற்கனவே வறுமை 7வது தின்னு அடுத்த கட்டம் தின்னத்துக்குரிய வழி இல்லாத சிச்சுவேஷன். அவ பிரெக்னன்ட் ஆனதோட நர்ஸ்ட போய் சொல்றாங்க என்னது என்ன கருவை கலைச்சிருதுங்க அப்படின்னு. நர்ஸ் சொல்றா இல்ல வேணாம் பெத்தெடுத்துருங்க தயவு செஞ்சு பெத்தெடுத்துருங்க அப்படின்னு. இப்ப இவ கோவிச்சுட்டு தான் வீட்டை போறா. அப்ப ஒரு மாதிரி 10 மாசம் இருந்து என்ன செய்ய பெத்தெடுத்துட்டா. பெத்தெடுத்த போற இன்னைக்கு நிலைமையை பாருங்க. அண்டு கருவுல கரைச்சிருப்பது இன்னைக்கு ரொனால்டோன்னு ஒருத்தர் இருந்துருப்பானா மிகப்பெரிய என்ன ஃபுட்பால் ஜாம்பவான். சாதனைக்கு மேல சாதனை. அதே மாதிரி அவனுக்கு சோதனைக்கு மேல சோதனையும் வந்திருக்கு. சோதனைக்கு பின்னுக்கு தான் சாதனை வருது. அந்த மாதிரி தான் எது எப்ப யாருக்கு எது கிடைக்கும்னு சொல்லி யாராலையும் சொல்லலாம். அவனால மட்டும் தான் ஏது யாருக்கு எப்ப எப்ப கொடுக்கணும் சொல்லி. சரியா அதான் பயப்படாது. கவனி 4x வர்க்கம் y-ன் கீழ் a அடுத்தது a வர்க்கத்தின் கீழ் 4x கணம் y வர்க்கம். இதை சுருக்கி எடுத்தோம்னு சொன்னா கவனிச்சுக்கோ. இப்ப 4 தர x-ன் தர x தர y புரிஞ்சுதா? இதுக்கான அர்த்தம் என்ன? 4 தர x வர்க்கம் அப்படின்னா x தர x தர ஒரு y. கீழே யார் இருக்காங்க? a இருக்கலாம். a வர்க்கம் அர்த்தம் a தர a. கீழே பாருங்க 4x கணம் y வர்க்கம் 4 தர x தர x தர x தர y தர y. புரியுதா? நான் என்ன செஞ்சேன்னு சொல்லி ஓ சார் 4 தர x தர x தர y கிளை. அதாவது 4x வர்க்கம் y கிளை. அடுத்த கட்டம் a வரைக்கண்டா a தர a 2 தடவை a பெருக்கப்படும். 4 தர x கணம்னா x 3 தடவை பெருக்கப்படும். y வரைக்கண்டா 2 தடவை பெருக்கப்படும். இப்ப மேலையும் கீழையும் சுருக்குவோம். மேலையும் கீழையும் பார்த்தீங்கன்னா ஒரே ஆக்கள் இல்லை. மேலையும் பார்த்தீங்கன்னா ஒரே ஆக்கள் இல்லை. சோ சைடு அளப்போம். அப்ப இங்க ஒரு a இருக்கிறா. இந்த a அப்புறம் இங்க அளப்போம். இந்த 4 வெட்டு. இந்த x இந்த x வெட்டு. இந்த x இந்த x வெட்டு. இந்த x வேற x இல்ல. இந்த y இந்த y வெட்டு. மொத்தமா ஃபுல்லா மேல வெட்டிட்டேன். ஒன்றுமே இல்லாட்டி கொண்டு இருக்குதா? கீழே வெட்டிட்டேன். ஒன்றுமே இல்லாட்டி கொண்டு இருக்குதா? மேலே a மட்டும் இருக்கு. கீழே இந்த x y இருக்கு. சோ 1 தர a என்னது? a 1 தர xy xy மனசில் ஆயோ ஐயோ மனசில் ஆயோ. ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு குரூப்ல போடு.
சரி அடிக்கவா? சார் ஓம் சார் சார் டவுட் உண்டு. கேளுங்க. கடைசியா சொன்னது இல்லைங்க இல்ல. இதா ஓ இந்த கடிதா ஒன்றின் மேல் உண்டு. ஒன்றின் மேல் அதுல ஒன்றுலங்கல்ல அப்படியா? அவ்வளவு நான் எடுத்துட்டேன் வெட்டிட்டோம் சார். நீங்க என்ன கூட 0 தான் இருக்குன்னு இல்ல, ஒன்று இருக்குதான். புரிஞ்சுதா? இப்ப உதாரணமா நான் சொல்றேனே, 2 கீழ் 2 2 பிரிச்சா உண்டு. 1 2 பிரிச்சா எப்படிடா இதுல 1 போடுவாய்? 2க்குள்ள 2 வரும் பாரு. வெட்டினா ஒண்ணும் இல்லதானே? மேலே 2 கீழே 2 2 வெட்டினா ஒண்ணும் இல்லதானே பிள்ளை? 0 தானே வரணும். எப்படி ஓ ஒண்ணு இல்ல வச்சு இல்ல உண்டு. ஒன்று இருக்கின்ற அர்த்தம் தானே? அந்த மாதிரி வரும். உள்ள எல்லாத்தையும் வெட்டினோம்னா ஒன்று இருக்கின்ற அர்த்தம், இங்கே வெட்டினாலும் ஒன்று இருக்கிற அர்த்தம். ஒத்தர் இல்ல ஆட்டியாங்க ஒன்று இருக்கின்ற அர்த்தம். புரிஞ்சுதா? ஓ ஓ சார். சரியா? அழைக்கிறேன். மனசில் ஆய். அடுத்தவர் 9வது கேள்வி. இனி வார கேள்விகள் தான் ரொம்ப முக்கியமான கேள்விகளை. நிறைய சப்ஜெக்ட்கள் இருக்குது, காணிச்சுக்கணும் நல்லா. என்ன கேட்கிறான்? நிமிடத்துக்கு 500 லிட்டர் எனும் வீதத்தில் நீர் பாயும் குழாய் ஒன்றினால் 100 லிட்டர் கொள்ளளவு உள்ள நீர் தாங்கி ஒன்றை நிரப்ப எவ்வளவு காலம் எடுக்கிறது? அப்ப ஒரு குழாய் ஒன்று இருக்கிறான், அக்மல் ஒரு குழாய் ஒன்று வச்சிருக்கிறான். அந்த குழாயால கிட்டத்தட்ட ஒரு மினிட்டுக்கு அவருக்கு கிட்டத்தட்ட 500 லிட்டர் நீர் வெளியேற்றுவார். டேங்கி ஒன்று இருக்குது, அந்த டேங்கி 100 லிட்டர் கொள்ளளவு. சோ எத்தனை நிமிடத்துல எத்தனை மினிட்ஸ்ல வந்துகிட்டு அவர் ஃபுல்லா நிரப்புவாரு? இதான் கேள்வி. புரிஞ்சுது அக்மல்? அக்மல் ஓம் சார். ஒரு குழாய் ஒன்று இருக்குது, அக்மல்ட்ட அந்த குழாயால தண்ணி வருகுது. சோ ஒரு நிமிஷத்துக்கு கிட்டத்தட்ட 500 லிட்டர் சும்மா பெசத்தான இனிகின்ற நிரப்ப போறாரு. இந்த டேங்கிற கொள்ளளவு பாத்தீங்கன்னா 1000 லிட்டர். சோ எத்தனை நிமிஷத்துல நிரப்புவாரு தான் கேள்வி. சரியா? சோ நீர் பாயும் வீதம் சமன். சமன்பாடு என்னடா? நீர் பாயும் வீதம் சமன் கொள்ளளவின் கீழ் நேரம். என்ன வரும்? நேரம். நீர் பாயும் வீதம் எவ்வளவு? ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளவு போகுது? 50 லிட்டர். 50 லிட்டர். 50 போகுது. கொள்ளளவு டேங்கிற கொள்ளளவு 1000 லிட்டர். நேரம் சரியா? இவர் எங்க கொண்டு போ, இவர் எங்க கொண்டு வா. சோ x சமன் 1000 கீழ் 50. 1000 கீழ் என்னது? சோ சுருக்கின ஆன்சர் வரப்போகுது. இந்த சைபரை கேன்சல் பண்றேன். 5 எனக்கு 100 ஆக x சமன் 20 நிமிடம். 20 நிமிடம். மனசில் ஆய். மனசில் ஆய். வெட்டரே மனசில் ஆய். விளங்கல? படுத்திக்கணுங்க சார். யார் எத்தனை கேள்வி கேட்டா கிளியரா? புரியுதா? 9வது பார்ப்போம். 9வது பார்ப்போம். 10வது கேள்வி சார். அப்ப இது 9. ஓ சார். I love you. யாருக்குடா அது சொல்றீங்களோ? என்னது சார்? என்னது? என்னமோ என்னை கேட்டுச்சு. இப்போ உங்களுக்கு அப்படித்தான் கேட்டுச்சா?
யாருக்காவது அப்படின்னு சரி இல்ல கேட்டுச்சா? ஓ சரி கேட்டுச்சு. என்னது எனக்கு கேட்டுச்சு? இல்ல இல்ல ஓ கேட்டுச்சு சார். என்னன்னு கேட்டுச்சு? நல்ல ஐல அறிவா. என்ன மங்குஸ்டா அது? எல்லாம் மண்டை அடிபட்ட கேஸ் போல். அல்ல சார் நான் தான் அல்லாவே ஓண்டு கேள்வி நம்பரை மாத்தி சொன்னதுக்கு. எங்களுக்கு வேற மாதிரி அப்படி கேட்டீங்கப்பா. கேக்கும் வேற மாதிரி. இங்க நப்புளி எல்லாம் கடும் கொண்டாட்டத்துல இருக்கிறான். ம், ஏன் நீ அப்படி ஒரு வார்த்தை சொன்ன நினைச்சு பாட்டெல்லாம் பாடிக்கிறாங்க. சொல்லிட்டாலே அல்லோ அப்படின்னு சொல்லி. இப்ப அக்மலுக்கு வழி தெரியுமே. அப்படியா? நான் ஒண்ணுமே சொல்ல இல்ல. சொல்லிட்டாலே போதுங்க. என்னத்த சரி, கவனிங்க. உரிமையில் தரப்பட்டுள்ள தரவுகளுக்கு ஏற்ப எக்ஸின் பெருமானத்தை காண்க. வட்டத்தின் கோணங்கள் ஒரு பாடம் உண்டு இருக்கிறப்பா. என்னது? வட்டத்தின் வட்டத்தின் கோணங்கள். கோணங்கள். போனாங்க. கோணங்கள். So, வட்டத்தின் கோணங்கள் அப்படின்ற பாடத்துல மொத்தம் 3 தேற்றம் இருக்கு. ஜஸ்ட் 3 தான். சரியா பிள்ளை? முதலாவது தேற்றம் பார்த்தா என்ன சொன்னா இது அபாசாக்கு கொஞ்சம் விருப்பமானது தேற்றம். அபாசா இருக்கீங்களா? இருக்கீங்களா? அபாசாக்கு எப்படி சொன்னா எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன்னா முட்டையில இந்த கோழி வச்ச கோழியில இந்த முட்டை வச்சா யோசிச்சு எது பெஸ்ட் எது செகண்ட் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இந்த அபாசாக்கு இன்னும் இருக்குது. இந்த வரைக்கும் இருக்குது. 2020 இருந்து கிடைக்குமா அபாசானால காணிச்சுக்கோ. இது ஏ, இது பி, இது ஓ, இது சி அப்படின்னா மையத்தில் எதிரமைக்கின்ற கோணம் மைய கோணம். போய் நிக்க இல்ல இதுதான் மைய கோணம்னு சொல்லி எது இந்த இவடத்துல எதிரமைக்கிற கோணம் மைய கோணம். இது பரிதி கோணம். இது 60 பாகையா இருந்தா இவரு 30 பாகை பாதி. எத்தனை பாகை பாதி? 30 பாகை. இவருக்கான விஷயம் தான் மையக்கோண பரிதி கோண தேற்றம். தேற்றம். மையக்கோண பரிதி கோண தேற்றம் சொல்லுவாங்க. மையக்கோண பரிதி கோண தேற்றம். செகண்ட் ஒன் இருக்கிறாரு. ஒரே வட்ட துண்ட கோணங்கள் பருமன்ல சமன். அதாவது எம் ஷேப் அல்லது கிரீடம் ஷேப்ல இருக்கு. எம் ஷேப் அல்லது கிரீடம் ஷேப்ல இருக்கு. எக்ஸாம்பிள் எப்படி? இப்படி எங்க தொடங்கினாலும் முடிவு ஒன்றுலாம் இருக்கணும். இது ஏ, இது பி, சி, டி, இது சொன்னா ஏசிபி, ஏடிபி, ஏஇபி எங்க தொடங்கினாலும் முடிவு ஒன்றுலதான் இருக்கு. தொடங்கவும் முடிவும் பருமல்ல சமனா இருக்கு. சோ இவரைத்தான் சொல்லுவாங்க ஒரே வட்ட துண்ட கோணங்கள் பருமல்ல சமம். அப்ப இவர் எல்லாம் பருமல்ல சமம். உதாரணமா இது 50 பாகை எடுத்தாங்கன்னா இவரும் 50 தான், இவரும் 50 பாகை. 50 தான். இவரை சொல்லுவாங்க ஒரே வட்ட துண்ட கோணங்கள் பருமல்ல சமன். வட்ட துண்ட கோணங்கள் பருமல்ல சமன் அப்படின்னு சொல்லுவாங்க. லாஸ்ட் ஒன் ஒன்று இருக்கிறார். அவருக்கு பேர் நான் சொல்லுவோம் அரைவட்ட கோணம் செங்கோணம். அரைவட்ட கோணம் செங்கோணம். அரைவட்ட கோணம் செங்கோணம். சோ அரைவட்டத்தால எங்க போய் அடிச்சாலும் சரி. ஓம் அந்த 2வது தேற்றத்துல இலாலேக்கிய கோணமும் அப்படி சமனா? இதுதானே. ஓ அதுதான் பாத்தீங்களா சார்? எனக்கு மட்டும் இல்ல. அருது சுட்ட பலன்னு தொடக்கம் தொட்டுட்டு முடிவு. தொடக்கம் தொட்டுட்டு இங்க முடிவு, தொடக்கம் தொட்டுட்டு இங்க முடிவு, தொடக்கம் தொட்டுட்டு எங்கேயோ முடிவு வருமா? தொடக்கம் இல்ல இல்ல. முடிவு வருமா? சமாளிக்கும். புரிஞ்சுதா? ஓ சார். ஓகே. அரைவட்ட கோணம் செங்கோணமா? அப்ப இது எத்தனை பாகை? 90 பாகை. 50 பாகை. அரைவட்ட கோணம் செங்கோணம். அரைவட்ட கோணம் செங்கோணம். செங்கோணம். மனசிலாய்? ஓ சார். சோ இப்ப கவனிச்சீங்க சொன்னாப்ல இவர்தான் கேள்வி. பாருங்க தொடக்கம் தொட்டுட்டு முடிவு. தொடக்கம் தொட்டுட்டு முடிவு. சோ எம் ஷேப் ஒன்று இருக்குதா? ஓ அப்ப இவரா 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 ரெண்டாவதா மூணாவதா? ரெண்டாவது.
ரைட்டா? ஒரே வட்டத்துண்ட கோணங்கள் பரமல்ல. சமன். சோ இது சமன். 45 இதுவும் 45 45. இப்ப இந்த முக்கோணி நான் வேற எடுக்கிறேன். இப்படி எடுக்கன்னு சொன்னா காமிச்சுக்கோ. இது 45, இது 35, இது எக்ஸ். ஒரு முக்கோணி ஒன்றின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 180. 45 பிளஸ் 35 பிளஸ் எக்ஸ் சமன் 180. கூட்டினா எத்தனை வரும்? 80. சமன் 180. கூட்டுறதுனால நான் கழிப்பாடு. அப்ப எக்ஸாம் எவ்வளவு? 100. என்னடா நான் படிப்பிக்கிறது விளங்குதா? போர் அடிக்குதா? தூக்கம் வருது? வரப்படாது. பயங்கரம் சார். தூக்கம் வரப்படாது. சரியா உள்ளல்? நானும் உங்கள மாதிரி படிச்சு வந்த ஆள் தான். சரி, எக்ஸாம் சொன்னா வெளியே எங்கேயும் போகவே மாட்டேன். அப்பா எல்லாத்துக்கும் மேல உங்களோட அம்மா அப்பா மனசுல நினைச்சுக்க, தூக்கம் வராது. பேரண்ட்ஸ் ஆகலைக்கு பெரிய பிரச்சனைன்னு சொன்னா உங்களோட கஷ்டத்தை பிள்ளைகிட்ட சொல்றது. எனக்கு தெரிஞ்சாதான் பெரிய கஷ்டம், அதான் பெரிய பிரச்சனை. நீங்க படுற கஷ்டத்தை, நீங்க எப்படி உழைக்கிறீங்க, நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்க அப்படின்னு விஷயத்த பிள்ளைகள்கிட்ட சொல்லுங்க தயவு செஞ்சு. நம்மளால விளங்குது இல்ல, பொடியமாரா இருந்தாலும் சரி, பொம்பளை பிள்ளை இருந்தாலும் சரி, விளங்குதே இல்ல. கொஞ்சம் கூட அறிவு கிடையாது. எல்லா மக்கள் கூட்டங்கள் கோபங்கள் எடுக்க வாரி இல்லாம கிடக்கு. என்ன ரீசன்? உங்களோட கஷ்டத்தை நீங்க சொல்றீங்க இல்ல பேரண்ட்ஸா, சொல்லுங்க, கட்டாயம் சொல்லுங்க. இப்ப நான் பேசுற விஷயம் பேரண்ட்ஸ் ஆக்களுக்கு கேக்குதுன்னு சொன்னா தயவு செஞ்சு கொஞ்சம் கேட்டுக்கோ, கொஞ்சம் சரி கேட்டுக்கோங்க. ஏன்னா இவ்வளவு எப்படி என்ன சொன்னா, நீங்க சல்லியை கேட்கிற சல்லியை கொடுக்குறீங்க, கேட்கிற இடத்துக்கு அனுப்புறீங்க, கேட்கிறத வாங்கி கொடுக்குறீங்க, நினைச்சதை செய்யறீங்க. அப்படி இருக்கும்போது இவனுக்கு அந்த கஷ்டம் விளங்காது. பேரண்ட்ஸ் ஆக்கள் நிறைய கஷ்டப்படுறாங்க போல. ஒன்ன பொறுத்தளவுக்கு ஜஸ்ட் 150 ரூபா, ஜஸ்ட் 100 ரூபா, ஜஸ்ட் 1000 ரூபா சல்லி வாப்பா கேட்ட தருவார். வாப்பா எங்க மரத்துல விற்கிற இல்லையே, அவரும் கஷ்டப்பட்டு தான் உழைக்கிறார். எவ்வளவு கஷ்டப்படுறாரு தெரியுமா? சோ பேரண்ட்ஸ் ஆக்கள்ல நினைச்சுக்கோ மனசுல. நான் இப்ப எந்த பேரண்ட்டும் அவன் செய்யற, அதாவது நல்ல தொழிலை தாண்டி மத்தபடி இப்ப செருப்பு தைக்கிறதோ இல்லாட்டி கிரேஜ்ல, இப்ப கிரேஜ்ல வேலை செய்யற ஒருத்தர் வந்து தண்ட மகன் கிரேஜ்ல தான் வேலை செய்ய நினைப்பாரு இல்ல. தண்ட மகன் படிச்ச ஒரு டாக்டர், இன்ஜினியரோ ஒரு நல்ல நிலைமையில வரணும்னு தான் யோசிப்பாரு. தண்ட ஒரு ஹோட்டல் வச்சிருக்கணும், தண்ட மகன் ஹோட்டல் தான் வச்சிருக்கணும் அது நினைக்க மாட்டாரு. அவர மனசுல ஒரு ஏக்கம் மட்டும் இருக்கணும், இருக்கும், படிச்சணும், என்ன மகன் படிச்சு நல்ல நிலைமைக்கு போகணும், கார் பங்களா நல்லா இருக்கணும், அப்படித்தான் நினைப்பாங்க. புரிஞ்சுதா? உங்களோட பேரண்ட்ஸ் ஆகல நீ நினைச்சாலே போதும். அவன் படுற கஷ்டத்தை நீ தேடு, அவங்க சொல்லலையா நீ தேடு. எங்களோட வாப்பா எப்படி உழைக்கிறார், என்ன மாதிரி கஷ்டப்படுறாரு, எத்தனை பேரை சந்திக்கிறார். உம்மானாலும் சொல்லி சொல்லித்தான் வளர்ப்பாங்க. நான் இவ்வளவு உனக்காக இது செய்யறேன், உனக்காக அது செய்யறேன், உன்னை பெத்தேன், இதுண்டேன் அதுண்டேன் உம்மாக்கள் சொல்லுவாங்க. ஆனா எந்த வாப்பாவும் சொல்ல மாட்டான். என் கண்ணால கண்ட சப்ஜெக்ட் எங்களோட வாப்பா இருந்தா நான் சொல்றேன். எந்த பேரண்ட்ஸ் வாப்பா அம்மா இருப்பாருங்க சொல்லுவாங்க அவங்கள்ட்ட வந்து, நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், நான் இது செய்யறேன், உனக்கு அது நீ கேட்கறது சொல்லு செய்யறாங்க, அவ்வளவுதான். ஆனா அம்மாக்கள் சொல்லி காட்டுவாங்க, வாப்பா சொல்ல மாட்டேன். பேரண்ட்ஸ் அவளை நினைச்சுப்பாரு, சொல்லி காட்டி நான் உனக்கு விளங்காத, சொல்லலாட்டி உனக்கு விளங்காது, நீ விளங்கணும் பிள்ளைகள், நீ நல்ல நிலைமைக்கு போகணும் அப்படின்னு சொன்னா நீ படிச்சா தயலும். படிச்சாதான் மதிப்புன்னு விஷயம் கிடைக்கும். மதிப்பெண் இருந்தால் மாத்திரம் மதிப்பு, படிச்சாதான் கிடைக்கும். நீ தொழில் வந்துகிட்டு கஞ்சா வித்து பொழைக்கணும், பிரச்சனை ஒண்ணு இல்லை. நாளைக்கு அரஸ்ட் பண்ணும்போது விளங்கு. தொழில்னு சொல்றது ரொம்ப முக்கியம். பாய்ஸை விட கேர்ள்ஸுக்கு ரொம்ப முக்கியம் இப்போ உள்ள காலத்துல. சரியா? விளங்கிச்சா? எதை லவ் பண்ணுவீங்களோ இல்லையோ படிப்ப லவ் பண்ணுங்க, உங்களை கைவிடாது. சும்மா கண்டவன் நின்றவன் லவ் பண்ணிட்டு ஹாய் பேபி, ஹலோ பேபி, ஹபி ஹிபி, ஒரு பிரச்சனை ஒரு மயிருக்கும் போதவா. நாளைக்கு இன்னொருத்த புருஷன், அவன் இன்னைக்கு நீ கொண்டாடுது இன்னொருத்திட புருஷன். சோ படிப்பளவு பண்ணப்பா, அதான் உனக்கு ரொம்ப முக்கியம். அதான் உனக்கு வாழ்க்கையில கை கொடுக்குமே தவிர வேற எதுவும் கொடுக்காது பிள்ளை. மைண்ட்ல வச்சு புரிஞ்சுதான். ஒரு சிலாக்களுக்கு இப்ப ஏறும், நீங்க வந்தா படிப்பீங்க, எங்களோட லவ் ஷாஜஹான் மும்தாஜ் லவ் பிரிக்கும். அழைக்கிறேன். என்ன செய்யணும்? உண்மைதானே? எங்க தம்பி டோர்ச் அடிச்சு நிக்கிறான் இருக்கான்? சத்தமில்ல ஆளுட. 11வது கேள்வி. 11வது கேள்வி என்ன? ஃபங்க்ஷன் வந்து வித்து சார். சரி, ஓகே, நல்லா.
15 சென்டிமீட்டர் உயரமான ஒரு திண்ம செவ்வட்ட உருளையின் வளைபரப்பின் பரப்பளவு 660 சென்டிமீட்டர் வர்க்கமாகும். அதன் வட்ட அடியின் ஆரையை கேட்கிறான். சரி, உருளைன்னு சொன்னா என்ன வடிவம்? எங்களுக்கு தெரிஞ்ச வடிவம் என்ன? உருளைன்னு சொன்னா 17. வெரி குட், 17 வடிவம். சோ 17 எடுத்தீங்கன்னா இப்படி இருக்க போகும். இப்படி இருக்க போகும். அடிப்பரப்பு 2 வட்டங்கள், இதுவும் வட்டம், இதுவும் வட்டம். இவரைத்தான் சொல்லுவாங்க வளை மேற்பரப்பளவு. வளை மேற்பரப்பு எழுதுறது விளங்குதா? ஓ சார். வளை மேற்பரப்புன்னு சொல்லுவாங்க. இந்த வளை மேலையும் கீழே வட்டம் நடுக்க வளை மேற்பரப்பளவு என்ன வடிவத்தில் இருக்கும்னு சொன்னா செவ்வக வடிவம். என்ன வடிவத்தில் இருக்கும்? செவ்வக வடிவத்தில் இருக்கு. செவ்வக வடிவத்தில். இந்த செவ்வக வடிவம் எப்படின்னு சொன்னா காணிச்சுக்கோ. இது உயரம் h, இது உயரம் h. இந்த துண்டு இருக்கு தானே, இது வட்டம் தானே, 2πr. ஒரு வட்டத்தின் சுற்றளவுக்கு சமன்பாடு பாத்தீங்கன்னா 2πr, 2πr சொல்லுவாங்க, 2πr சொல்லுவாங்க. சரியா பிள்ளை? அப்ப இந்த துண்டு இருக்கு தானே பிள்ளை, நல்லா நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இந்த துண்டு இருக்கு தானே, இந்த சோபால வரைய இந்த துண்டும் இந்த துண்டும் பரமல்ல சமனாது. சரிதானே? இந்த துண்டும் இந்த துண்டும் பரமல்ல எப்படி இருக்கும்? சமனா இருக்கும். இது 2πr னா இவருக்கு எவ்வளவு? 2πr. 2πr. சோ இது h ண்டா இவரும் எவ்வளவு? அது h. சோ கேக்குற கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, கேட்கிற கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா 15 சென்டிமீட்டர் உயரமான, அப்ப உயரம் எவ்வளவு சொல்லிட்டான்? 15 சென்டிமீட்டர் உயரமான திண்ம செவ்வட்ட உருளையின் வளை மேற்பரப்பின் பரப்பளவு, மொத்த பரப்பளவு சொல்லிட்டான் 660 சென்டிமீட்டர் வர்க்கமா. 660 சென்டிமீட்டர் வர்க்கமா. அதன் வட்ட அடியின் ஆரையை கேட்கிறான். வட்டாடிற ஆறு, அதாவது கேட்ட கேள்வி செருப்பால் அடிச்ச மாதிரி ஆர் யார். புரிஞ்சுதா? ஆர் யார். செவ்வகத்தின் பரப்பளவுக்கு சமன்பாடு என்னடா? நீளம் தர அகலம். நீளம் தர செவ்வகத்தின் பரப்புக்கு சமன்பாடு நீளம் தர அகலம். செவ்வகத்தின் பரப்பளவு எவ்வளவு சொல்லிட்டான்? 660. நீளம் 2πr, அகலம் h. 660 சமன் 2 தர பைட பெருமானம் எப்போதும் 22/7. ஆரை தான் கேள்வி. ஆரை தான் சப்ஜெக்ட் கேள்வி. ஆரை தான் கேள்வி. உயரம் 15. உயரம் 15. सो सुरुकेल माड पाता ऑप्शन नहीं, तो பெருக்கோ. இதாரி தானே ஏல், இது தெரியுதுங்க வந்தா பெருக்கு. சோ 660 தர 7. இந்த 7 கொண்டு போய் இங்க பெருக்குற. இந்த 2 22 இந்த பையனுக்கு பெருக்கு கீழ வந்தா பிரிவா. 2 தர 22 தர 15 சமன் 6. புரிஞ்சுதா? என்ன செஞ்சேன்? ஏல கொண்டு போய் பெருக்கினேன். இந்த போட்டாச்சு. இந்த 2 22 இந்த 15 எல்லாம் பெருக்குது, முட்டு மொத்தம் மேல பெருக்குது. அப்படியே கூட வந்து இத செட் பண்ணு. இப்ப சுருக்கம் கவனிங்க. 2 2 பிரிச்சா 1 660 வரும் 330. 22 11 பிரிச்சா 2, இங்க 11 பிரிச்சா 10. சரியா? சாரி 30 என்ன? திருப்பி கவனி. 15 15 பிரிச்சா 1, 30 15 பிரிச்சா 2. ஆகவே ஆன்சர் 2 தர 7 சமன் 6. ஆகவே ஆன்சர் எவ்வளவு வரும்? 14. 14.
புரிஞ்சுதா இல்லையான்னு எனக்கு தெரியாது. புரியும் என நினைக்கிறேன். ஓ செல்லுங்க சார் செல்லுமா. ஆனா ரெண்டையும் வெட்டலவா திரும்ப 30 ஓ சார் கீழே கீழே ரெண்டையும் மேலே கீழே ரெண்டையும் 7 அடி அது மறந்துட்டேனே. சாரியே. சரி அப்ப 6 சொன்னீங்க தானே? 7. ஓ வெரி குட் சூப்பர். ஓகே புரிஞ்சுதா? ஓ சார் சார் ஓம் செல்ல. வலை மேற்பரப்பளவும் உண்டா? இல்ல வளை மேற்பரப்பளவுன்னு சொல்றது இந்த துண்டு இப்படி வர சுத்தி வர புரிஞ்சுதா? மேற்பரப்பளவுன்னு சொன்னா மேல் ஒரு வட்டம் கீழ் ஒரு வட்டம் இந்த வட்டம் இது வளை மேற்பரப்பு எல்லாம் சேர்ந்து வர்றது மேற்பரப்பளவு. அதுக்கு ஒருக்கா சமன்பாடு சொல்லுங்களே. ஃபுல் மேற்பரப்பளவுக்கா? சோ ஃபுல் மேற்பரப்பளவு பார்த்தா என்ன சொன்னா ஒரு வட்டம் பிளஸ் இன்னொரு வட்டம் பிளஸ் ஒரு செவ்வகம். ஒத்துக்கொள்றீங்களா? மேல் வட்டம் கீழ் வட்டம் வளை மேற்பரப்பளவு. ஒத்துக்கொள்றியா? ஓ அப்ப முழு வட்டத்துக்கு சமன்பாடு பையாறு இருக்கா? பரப்பளவு தான் இப்ப. இவருக்கு ஒரு பையாறு இருக்கா? இவருக்கு 2πr(h). ஒத்துக்கொள்றியா? ஓ அப்ப இங்க ஒரு பையாறு இருக்கும் இங்க ஒரு பையாறு இருக்கும் மொத்தம் 2 பையார். ஒத்துக்கொள்றியா? பிளஸ் இங்க 2πr(h). ஒத்துக்கொள்றியா? பாரு இந்த பையார் இருக்கும் இந்த பையார் இருக்கும் 2 பையார் இருக்கும். இந்த 2π இங்க பொதுவா யார் எடுக்கலாம்? 2πr எடுக்கலாம். இங்க 2πr எடுக்கலாம் இங்க 2πr எடுக்கலாம். எடுத்தா ஒரு r மிச்சம் ஒரு h மிச்சம். இது மொத்த பரப்பளவு. மொத்த மேற்பரப்பு. புரியுதா? ஓ வெரி குட். മനസ്സിലായി. സ്ക്രീൻഷോട്ട് അടിച്ച് ഗ്രൂപ്പിൽ പോടും. അടുത്ത ഭാഗം சார் இது செய்ய வேற மெத்தட் ஏதாச்சும் இருக்கா? இல்ல இது மெத்தட் மட்டும்தான். வேற எந்த மெத்தட்டும் எனக்கு தெரிஞ்சில்ல. சரியா? ஆன்சர் 7. 7 அடிக்கவா? என்னடா விளங்குறாடா? என்ன பிரச்சனை? ஓகே டைம் சரியா? என்ன டைம் போயிட்டு என்ன டைம் போன மாதிரி இருக்கா? போர் அடிக்க என்னடா டைம் போகுது இல்ல அப்படியா இருக்கு? இல்ல சார். நீ பேசாத. தயவு செஞ்சு நீ மட்டும் பேசாத. அடுத்த ஆள் பேசு. என்ன உன்கிட்ட கேட்கல. இல்ல சார். புதுசா வந்தாக்கள் யாராவது ஈத்தல் வெட்டணும்ல இருந்து யார் சரி வந்திருக்கீங்களா? ஓ சார். யார் வந்திருக்கீங்க? சப்னா சரி. வேற அம்மா தோடு. வேற வவுனியாவில இருந்து யார் சரி வந்திருக்கா? வவுனியாவில இருந்து வரல. சரி அம்மா தோடு. நிஷாத் வந்திருக்காண்டாப்பா. நிஷாது பேசுறா கலக்குவானே இப்ப நிஷாது. எப்படி இந்த செமினார் முடிச்சுட்டு போனா பேப்பர் 10. என்ன நிஷாத்? ரிமாக்கள் வந்துருக்கீங்களா? நான் யார் ரிமாக்கள்? ஓம் சார். அம்மோ கஜா டீம் களத்துல இறங்கி இருக்கீங்களா? வேலை இல்லை. ஹானியா வந்திருக்கல்ல? கிருஷ்ணா வந்திருக்கா? காணிங்க தரப்பட்டுள்ள சரிவகம் ஏபிசிடியில் ஏபிக்கு சமாந்தரம் டிசியா? யாருக்கு யார் சமாந்தரமா? ஏபிக்கு சமாந்தரம் டிசியா ஆவதோடு நடுப்புள்ளிகள் முறையே, அதாவது ஏதிரை பீசிரை நடுப்புள்ளிகள் முறையே இஎம்எஃப்மா. இவரும் பரமல்ல சமன், இவரும் பரமல்ல சமன். ஏபி ரெண்டுகளும் 12 சென்டிமீட்டரா? ஏபி எவ்வளவு சொல்றான்? 12 சென்டிமீட்டரா?
டிசியோட நீளம் 8 சென்டிமீட்டரா? டிசி வந்துகிட்டு 8 சென்டிமீட்டர்னா இஎஃப் எவ்வளவுன்னு இருக்கிறோம். இஎஃப் எவ்வளவுன்னு இருக்கிறோம் காணிச்சுக்கோ. பிளஸ் நடுப்புள்ளி தேற்றம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆனால் இப்படி ஒரு தேற்றம் கண்டுபிடிச்சீங்க. சரிவகத்தின் நடுத்தேற்றம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சரிவகத்தின் நடுத்தேற்றம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுதான் இது. நடுப்புள்ளி தேற்றம் கேள்விப்பட்டிருக்கீங்க. சரிவகத்தின் நடுத்தேற்றம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை. புது விஷயம் காணிச்சுக்கோ. என்ன சப்ஜெக்ட்னா, ஒரு சரிவகம் ஒன்று இருக்குது. அந்த சரிவகத்தின் காணிச்சுக்கோ, ஒரு சரிவகம் ஒன்று இருக்குது. அந்த சரிவகத்துல 2 சமாந்தர பக்கம் இருக்குதான். நல்லா காணிச்சுக்கோ. ஒரு சரிவகம் ஒன்று இருக்கு. இந்த சரிவகத்துல 2 சமாந்தர பக்கம் இருக்குன்னு சொல்லும் போது அதன் நடுவால் ஏனைய 2 பக்கம் இருக்குதானே. சரிவகத்துல சமாந்தர பக்கங்கள் தவிர்த்து ஏனைய 2 பக்கம் இருக்குதானே. அவர 2 நடுப்புள்ளிகளை இணைக்கிற கோடு வந்துகிட்டு இவரை கூட்டி 2ஆல பிரிக்கிறதுக்கு சமம். ஐ டோன்ட் நோ சார், ரிப்பீட் ப்ளீஸ் அப்படின்னு கேள்வி வந்துச்சு. நல்லா கணிச்சுக்கோ. ஒரு சரிவகம் ஒன்று இருக்குது. சமாந்தர பக்கங்கள் 2 இருக்குது. அந்த சமாந்தர பக்கங்கள் 2க்கும் சமாந்தரமாக ஒரு கோடு ஒன்று போகுது. இல்லாட்டி இந்த ஏனைய 2 பக்கம் இருக்குதானே, அந்த 2 பக்கத்துல நடுப்புள்ளி இணைக்கிற இந்த கோடானது இவரையும் கூட்டி 2ஆல பிரிக்கிறதுக்கு சமம். புரிஞ்சுதா? இதான் சரிவகத்தின் சரிவக நடுத்தேற்றம் சொல்லுவாங்க. எனது சரிவக நடுத்தேற்றம். சரிவக நடுத்தேற்றம். சரிவக நடுத்தேற்றம் அப்படின்னு ஒன்று இருக்கு. சரியா? சரிவக நடுத்தேற்றம் என்ன சொல்றாண்டா, ஏபி பிளஸ் டிசி ஏபிட பெருமானம் 12, டிசிட பெருமானம் 8, கீழ 2 ஆகவே 22 பிரிச்சு எத்தனை வரும் பிள்ளை? 10. ஆகவே இஎஃப் நீளம் 10 சென்டிமீட்டர். புரிஞ்சுதா? 10 சென்டிமீட்டர். வெரி குட், வெரி குட். எஸ். எல்லாரையும் தொடங்கி நாம் 9 மணிக்கு டைம் முடிஞ்சு. 12 கேள்வி தான் பார்த்திருக்கேன் இந்த வரைக்கும். இன்ஷால்லா நாளைக்கு ஒரு கிளாஸும் போடுவேன் 7 மாணவர்களுக்கும். சரியாடா?